திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே பன்னிரு திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே 10ஆம் திருமுறை திருமூல நாயனார் இயற்றிய 10ஆம் திருமுறையில் திருமந்திரம் என்கிற நூலை நாம் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நிகழ்ச்சிக்குள் நுழைவதற்கு முன்பதாக எப்பொழுதும் போல பன்னிரு திருமுறை ஆசிரியர் துதி, திருக்கதவும் அடைதல், திருக்கதவும் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை தங்குவது ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்குண்டான பன்னிரு திருமுறை ஆசிரியர் துதி. வாங்க, யாரு போறீங்க? நமச்சாங்க ஐயா, அடியன் பாடுங்கம்மா. திருநான சம்பந்த நாவரச சுந்தரர் திருவாதவூரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரார் தெல்லு பூந்துருத்தி நம்பி வருநான கண்டாரித்த வேணாட்டடிகள் வாழ்ந்த திருவாலிய மூதர் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆளவாயர் ஒரு காரைக்கால் அம்மை ஐயடிகள் சேரமான் ஒலிக்கீரர் கல்லாடனார் உன் கபிலர் பரணர் மெய்யனர் இளம்பெருமானோடு ஓங்கும் மதிரா அடிகளார் திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையரே. திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாங்க, இரண்டாவது திருக்கதவும் அடைதல். வசந்தியம்மா. திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலும் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணியங் கண்ணிரண்டெனவும் புவனம் உய்ய இருக்கட உண்டவர் அவர் உலகம் எல்லாம் ஈன்றால்தான் திருவருளும் எனவும் கூடி தெருட்களை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாங்க, திருக்கதவும் திறத்தல். மேலப்புலம்புதூர் சங்கர் ஐயா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் இனிய இடியல் வணக்கம். அகவை 45 அடியெடுத்து வைக்கும் என்னை நிகழ்ச்சி முடிந்து போய் வாழ்த்துங்கள் ஐயா. மாணிக்க நடராஜ் ஐயா, இன்னைக்கு 45வது வயசு ஆரம்பம் ஐயா. ஓ சிவபெருமான சிவசிவா. அகவை 45 அடி எடுத்து வைக்கிறேன். அகவை கண்டிப்பா 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 45 அடி எடுத்து வைக்கிறேன் ஐயா இன்னைக்கு. அற்புதம் அற்புதம். நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிவனுடைய பெருங்கருணை உங்களுக்கு கிடைக்கட்டும், உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் கிடைக்கட்டும். வாங்க வாங்க. திருச்சிற்றம்பலம். 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 பாடலாம். சொல்லலாம், பாடுங்க. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாளுற்று பின்னை நீர் அம்மாளுங்கி அரட்டாதே திருமாமணி சே திருக்கதவம் திறந்த போது சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கள் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமாலரியா திருப்புயங்கள் திருத்தால் சென்று சேர்வோமே.
திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. சிவபெருமான் திருப்பள்ளி எழுச்சி வாங்க. எத்தனாவது ஐயா? தெரியலம்மா, நீங்க இந்த முதல் பாட்டு ஆரம்பிங்க. சரிங்க. திருச்சிற்றம்பலம். போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணைதுணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். செற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. ஏற்றுயர் கொடியுடையாய் எனை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஏற்றுயர் கொடியுடையாய் எனை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். சிவபெருமான் சிவசிவா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருவள்ளுவர் கருணையினாலே நாம திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரத்தில 3ஆம் தந்திரத்தில் அட்டாங்க யோகம் என்று சொல்லக்கூடிய இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம் என்கிற முறையில இன்றைக்கு பிரத்யாகாரத்திலே 6வது பாடல் படிக்க இருக்கின்றோம். 6வது பாடலுக்குண்டான பாடல் சிவபெருமான சிவசிவா. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். மூலத்வாரத்தை முக்காரமிட்டிரு மேலை துவாரத்தின் மேல்மனம் வைத்திரு. மூலத்வாரத்தை முக்காரமிட்டிரு மேலை துவாரத்தின் மேல்மனம் வைத்திரு. வேலொத்த கண்ணை வெளியில் விழித்திரு, காலத்தை வெல்லும் கருத்திது தானே. வேலொத்த கண்ணை வெளியில் விழித்திரு, காலத்தை வெல்லும் கருத்திது தானே. பாடலுக்குண்டான பொழிப்புரை தர்மயாதனம். மாணவனே, பிரத்யாகாரத்தில் நீ விசுத்திக்கு மேலும் செல்ல விரும்புவாயின் கும்பகத்தால் நின்ற வாயு கீழே போகாமல் எருவாய்க்கு புழையை இறுக அடைத்து அவ்வாயுவை மேல் அன்னத்தில் உள்துளை வழியாக மூக்குத்துளையை அடைந்து புறப்படுமாறு மனத்தை அன்னத்தின் துளையிடத்தை வைத்து புருவ நடுவில் நில். அந்நிலையில் அக்காற்று கண் காதுகள் வழியாகவும் பரவி புறப்படும் ஆதலின் கண்களை இமையும் கொட்டாமல் விழித்திரு. இதுவே நீ காலத்தை வெல்லும் முறை. இது தர்மயாதனம் பொழிப்புரை, அடியினுடைய அனுபவம். திருச்சிற்றம்பலம். மூலத்வாரத்தை முக்காரமிட்டிரு. மாணவனே, பிரத்யாகாரத்தில் நீ விசுத்திக்கு மேலும் செல்ல விரும்புவாயின், அதான் விசுத்தின தொண்டக்குழி. இந்த தொண்டக்குழின்றது மடைமாற்றம் செய்யற இடம். நம்ம மூச்சு வாங்குறதுக்கும் ஒரே குடல் தான், உணவு சாப்பிட்றதுக்கும் ஒரே குடல் தான். இந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். இதுதான் மறைப்பு ஆற்றல்னு சொல்லுவாங்க. மகேஸ்வரனும் மகேஸ்வரியும் இருக்கிற இடம். இந்த மடைமாற்றம் செய்யக்கூடிய இடம். இப்போ சாதாரணமா அந்த அட்டாங்க யோகத்துல அடிப்படையில இருந்து இதை விளக்குனாதான் நமக்கு புரியும். இயமம் அட்டாங்க யோகம்னா முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இயமம்ன்றது என்னன்னா, ஒரு தவத்திற்கு, ஒரு இறைவனோடு இரண்டரை கலப்பதற்கு நம்முடைய உடலால, மனதால, உயிரால எப்படி நம்ம தயாராகணுன்றதுக்காக தான் திருமூலர் இந்த அட்டாங்க யோகத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு.
அல்லது நீக்கி நல்லதை கைகொள்ள வேண்டும், அல்லது நீக்கி நல்லதை கைகொள்ள முயற்சி பண்றோம். முதல்ல சுத்தம், உடல் சுத்தம், மனம் சுத்தம், உயிர் சுத்தம், புறந்தூய்மை நீராலமையும், அகந்தூய்மை வாய்மையாலமையும். அப்போ யாருக்கு இந்த யோகம் சித்திக்கும்? அட்டாங்க யோகம்னா முதல்ல நேர்மை, ஒழுக்கம் இருக்கணும். ஒழுக்கம் இல்லாதவர்களுக்கு இந்த இந்த அட்டாங்க யோகத்தை கொடுக்க கூடாது. அதான் இயமம். முதல்ல ஒழுக்கம் வேணும். ஒழுக்கம் இல்லாதவர்கள் இங்க வரவே கூடாது. வாய்ப்பே இல்லை. அவங்களுக்கு யோகத்தை பத்தி பேசுறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்போ இயமம்ன்றது என்னன்னா, அல்லதெல்லாம் நீக்கணும். பீடி, சிகரெட்டு அப்படின்னு தண்ணி, பாக்கு, புயல, கஞ்சா, அப்புறம் வந்து மது, மாமிசம், மச்சம், இது எல்லாமே மச்ச மாமிசங்கள். இதெல்லாம் எதுன்னா உயிருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த பொருளும் இந்த உடலுக்கு எடுத்துக்கூடாது. இதுதான் இயல்பா ஒரு இயமம்னா என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ இந்த தீங்கிலிருந்து நம்ம விலகி நம்மள தயார்படுத்திக்கிறோம். நம்ம உடம்ப என்ன பண்றோம்? முதல்ல வீடு, நம்ம வீட்டை சுத்தம் பண்றோம். முதல்ல பயிர் வைக்கணும்னா நிலத்துல இருக்கிற அந்த முள்ளெல்லாம் எடுப்போம் இல்லையா? அந்த மாதிரி பயிர் வைக்கிறதுக்கு உண்டான சூழலை உண்டாக்கணும்ல, அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அல்லதெல்லாம் நீக்கி தீய பழக்கங்கள் எல்லாம் விடுறோம் இல்லையா? அந்த அல்லது நீக்கி ஒழுக்கத்தை கைகொள்றோம் இல்ல, அந்த ஒழுக்கத்தை முதல்ல ஒழுக்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம்ல, அதான் இயமம். சரி, இந்த இயமத்துக்கு வந்த பிறகு அடுத்த ஒரு நிலை இருக்குது, நியமம்னு ஒண்ணு இருக்குது. அந்த நியமம்னா என்ன தெரியுமா? ஒரு நல்லது இதுன்னு தெரிஞ்சுக்கின பிறகு அது ஒழுகுறோம் இல்ல, தொடர்ந்து ஒழுகணும் இல்ல. சிவபெருமான காலையில இப்ப இறை வழிபாடு செஞ்சா நல்லா இருக்கு, திருநீர் பூசணும் நல்லா இருக்கு, ருத்ராட்சம் போட்டா நல்லா இருக்குன்னு நீங்க உணர்ந்துட்டீங்க, ஃபீல் பண்ணிட்டீங்க. ஃபீல் பண்ணது என்ன பண்றீங்க? இது நாலு ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணம் செஞ்சா என்ன அப்படின்ற எண்ணம் உள்ள வருது இல்லையா? அதுதான் நியமம். அப்போ ஒரு ஒழுக்கத்தை கையில எடுத்தோம்னா அதை கடைபிடிக்கிறீங்கல்ல, அதுதான் நியமம். அப்ப ஏற்கனவே அது அல்லதெல்லாம் நீக்கனீங்க. எதெல்லாம் அந்த உடம்புக்கு தகுதி இல்ல. ஆமா, புகையில போடக்கூடாது, கஞ்சா அடிக்கக்கூடாது, அப்ப இதெல்லாம் தீங்கானது, அப்ப இதெல்லாம் ஆபத்தானது. அப்ப நீங்க நல்லது கெட்டது எதுன்னு தெரிஞ்சு இறைவனோட உட்கார்றதுக்கு, இறைவனோட இரண்டாம் கலக்குது உங்களை சுத்தப்படுத்திக்கிறீங்க. முதல்ல உடல் அளவுல தயாராகி, அப்புறம் மனசளவுல தயாராகி, அப்புறம் உயிரளவுல தயாராகி நீங்க அந்த இயமத்துக்கு தயாராயிட்டீங்க. இந்த ஒழுக்கம் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்? அடுத்த நிலைக்கு போகணும். சரி, அப்படி ஒழுக்கத்துக்கு வந்தவங்க அந்த ஒழுக்கத்தை தொடர்ந்து கடைபிடிக்கிறாங்களா அப்படின்னு பாக்குறோம். அதான் நியமம். நாலு ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமும் அந்த ஒழுக்கத்துல இருக்கிறாங்களா? நேத்து ஒரு வாட்டி அதை கடைபிடிச்சிட்டு திருப்பி இன்னொரு நாளைக்கு விட்டுட்டு அப்புறம் வந்து நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான்வெஜ்ஜுக்கு போயிடுறாங்களா? இல்ல. சரி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சாப்பிடலாம், நாளைக்கு பாத்துக்கலாம்னு விட்டுறாங்களா? இல்ல. அப்படி இல்லாம யார் ஒருத்தர் வைராக்கியமா பக்தி நெறியோட அந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறாங்களோ அதான் நியமம். அப்ப இயமம். யார் ஒருத்தர் வந்து அல்லது நீக்கி நல்லது கை கொள்றாங்களோ, ஒழுக்கத்துக்கு வந்துட்டாங்களோ அந்த உத்தமர்கள நியமத்துக்கு வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? தொடர்ந்து கடைபிடிப்பாங்க. என் குருநாதர் சொன்னது, அந்த வழி சொன்னது அவங்க தொடர்ந்து என்னன்னே தெரியாது. ஆனா கடைபிடிச்சுட்டே வருவாங்க. அப்போ ஒரு பழக்கம் ஒரு பழக்கம் நல்ல பழக்கத்தை கைக்கொள்ளுவது இயமம். அந்த பழக்கத்தை வழக்கமாக்கிக் கொள்வது நியமம். ரொம்ப சுலபமா கத்துக்கலாம். வழக்கமாக்கிக் கொள்ள அப்போ பழக்கம் வழக்கம் ஆயிடும். ஒரு பழக்கம் அது தீய பழக்கமா இருந்தாலும் சரி, அது கெட்ட பழக்கமா இருந்தாலும் சரி. நல்ல பழக்கங்கள் காலையில எழுந்து நடக்கணும், போகணும்னு சொல்லி உங்களுக்குள்ளே நீங்க வரையறுத்து கொள்றீங்களா? அது வந்து இயமம். அத நீங்க தொடர்ந்து செஞ்சீங்கன்னா பழக்கம் வழக்கமாகிடும். அது நியமம். அப்போ இயமமும் நியமம் கூடிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்னது? ஆசனம். அப்புறம் இது இது அந்த இயமமும் நியமமும் எங்க போய் கொண்டு போய் விடும்னா, இந்த நியமத்துக்குள்ளேயே நீங்க உலகெல்லாம் சுத்திருவீங்க. இதெல்லாம் போய் பார்த்துட்டு, கோயில் கோயிலா பார்த்துட்டு, அங்கெல்லாம் பார்த்துட்டு, ஓரளவுக்கு தெளிவு உங்களுக்கு ஆண்டவன் குடுத்துருவான். இயமத்திலேயே உங்க வீடு தான், உடம்பு தான் கோயில்ன்றத உண்மைக்கு வந்துருவீங்க. நியமத்திலே நீங்க வந்து உங்களையே நீங்க அர்ச்சிக்க தொடங்குவீங்க. அதுக்கப்புறம் உட்கார்ந்து பண்ணா என்னன்ற எண்ணத்துக்கு வரும். அதான் ஆசனம். அதுக்கு சுகாசனம்னு பேரு. நம்ம இயல்பாவே நம்ம 4, 10க்கு ஆரம்பிக்கிறோம் இல்லையா? சுகாசனத்துல உட்காருங்க, சுகாசனம். அப்ப ஆசனம்ன்றது ஒரு இருக்கைய நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. இறைவனுடைய இருப்பிடம் உங்க உடம்புக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. அவ்வளவுதான். இந்த உண்மை தெரிஞ்ச பிறகு ஆசனத்துல உட்காருவீங்க. அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் நம்ம திருமூல நாயனாருடைய இதுல பார்க்கும்போது நான் அடியேன் இல்ல. இப்ப அந்த சும்மா இதுக்கு முன்னாடி இருந்து அப்படியே விளக்கிறேன். அப்போ இயமம், நியமம், ஆசனம். இந்த ஆசனத்துல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பிராணாயாமம் குறித்து நம்ம நேத்து முந்தின நாள்லாம் பார்த்தோம். அப்போ இந்த உடம்புல எது பிரதானமானது? எஞ்சான் உடம்புக்கு எது பிரதானம் அப்படின்னா சிரசு தான் பிரதானம். அப்ப அந்த சிரசு எஞ்சான் உடம்புக்கு சிரசு தான் பிரதானம். அந்த சிரசாகி இருக்கிற இறைவன் சிரசுல இருக்கிறாரு. அதாவது சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்திலிருந்து பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கடல் போற்றி போற்றி எம்பெருமான் நடம் செய்கிற இடம். அப்படி நடம் செய்கிற இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த உடம்புக்குள்ள இறைவன் வந்து போறாரு, நடமாடுறாருன்னா ஊசலாடுகிறார். எப்படி இறைவன் வந்து போறாரு, மூச்சா வந்து போறாரு இல்லையா? இந்த ரகசியம் நம்மளுக்கு புணர்ந்து ஒரு இடமா உட்காந்து கவனிக்க தொடங்குறோம். அதுக்கு பேர் ஆசனம்.
இதுக்கு எல்லாத்துக்குமே குருநாதர்கள் தேவைப்படுறாங்க. இயமத்துக்கு ஒரு குருநாதர் தேவைப்படுவாரு. அப்புறம் வாழ்க்கையில நம்மள அந்த முன்னாடி நடந்த வாழ்க்கையில வாழ்ந்து காமிக்கிறாங்கல்ல, வாழ்ந்து ஒழுகுறாங்கல்ல, அந்த பெரியவங்களுடைய துணை இருக்கும்போது நமக்கு நியமம் கிடைக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு அதையும் கடந்து ஆசனத்துல உட்கார்ந்து ஆடாம, அசையாம உட்கார்ந்து உட்கார்றது ஒரு ஒரு இடமா உட்கார்ந்து தன்னுடைய இருக்கைய உணர்ந்தவங்க. தன்னுடைய இருத்தலை உணர்ந்தவங்களுக்கு ஆசனம் கிடைக்கும். அப்ப எங்க போனாலும் பஸ்ல போனாலும், ட்ரெயின்ல போனாலும் அவங்கள எந்த சிதைவும் செய்ய முடியாது. அவங்க உட்கார்ந்துருவாங்க. சின்முத்திரையில கை பிடிச்சுக்குவாங்க. ஃப்ளைட்ல போனாலும், ட்ரெயின்ல போனாலும், எங்க போனாலும் அவங்க தவத்த கலைக்கவே முடியாது. இருத்தல்னா அவங்க உணர்ந்துட்டாங்க. தன்னுடைய வீட்ட உணர்ந்துட்டாங்க. அவங்க பிராணாயாமத்துக்கு அதுக்கப்புறமா பிராணாயாமத்துக்கு வருவாங்க. பிராணாயாமம் இங்க வந்து நமக்கு ஒரு குருநாதர். இங்க தான் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒரு ஒரு அளவுக்கும் ஒருத்தர் வந்து நமக்கு கிடைப்பார். இப்படி இவ்வளவு ஒழுக்கத்துக்கு வந்தவங்களுக்கு சாமி சும்மா விட்டுருவாரா? ஏமத்துக்கு வந்தவங்கள கைவிட மாட்டாரு. நியமத்துக்கு அத தொடர்ந்து கடைபிடிக்கிறவங்களையும் சாமி கைவிட மாட்டாரு. அப்படி உட்கார்ந்து இருக்கையில வந்து அவன தேடி இறைவன் வந்துருவார். இப்போ ஊர் ஊரா தேடினவனுக்கும் அப்புறம் உட்கார்ந்த பிறகு அவன தேடி இறைவன் தேடி வந்துடுறாரு. அப்ப அதுதான் ஆசனம். அப்ப இறைவன் வந்த பிறகு உடனே என்ன நடக்கும்னா பிராணாயாமம் நடக்கும். பிராணாயாமம் எப்படி நடக்கும்? பிராணனை உணர்ந்துக்குவான். அப்ப என்ஜான் உடம்புக்கு சிரசு பிரதானம். இந்த உடம்புல எது வந்து போனா நம்ம உயிரோட இருக்கிறோம் அப்படின்னும் போது மூச்சே பிரதானம். அந்த மூச்சு தான் இறைவன். காற்றே கடவுள்ன்ற அறிவு அவனுக்கு கிட்டும். அப்ப காற்றே கடவுள்ன்ற அறிவு வந்த பிறகு அவன் பிராணாயாமத்தை கைக்கொள்ளுவான். அப்போ வந்து குருநாதர் பிராணாயாமத்தை சொல்லித் தருவார். அதான் நேத்து நம்ம பார்த்தோம். முந்தின நாள்லாம் பார்த்தோம். அப்போ உண்மையா அந்த எப்படி பார்க்கணும், என்ன பண்ணணும்ன்ற ரகசியத்தை நேத்து அடியேன் உடைச்சு சொன்னேன். அப்போ பிராணாயாமம் எப்படி பிராணனை அயனித்தல், பிராணனை எப்படி உண்ணுதல், பிராணபானம்னு சொல்லுவோம். பிராணபானம் எப்படி காற்று சாப்பிடுறது, வெறும் காற்று மட்டும் சாப்பிட்டு உயிர் வாழறவங்களும் இருக்காங்க. அப்ப அதை எப்படி உணவா உணவா எடுத்துக்கிறது, அது எப்படி பிராணனை உள்ள இழுக்கிறது, அப்புறம் வெளியே விடுறது, இதெல்லாம் நம்மளால செய்ய முடியும். நிச்சயம் செய்ய முடியும். அது எப்படின்னா உண்மையிலேயே வந்து ரொம்ப கணக்கெல்லாம் தேவையில்லை. 12 அங்குலம், 6 அங்குலம், 4 அங்குலம், அப்புறம் ஒரு ஒரு அங்குலம் கூட இல்லாம கரெக்டா புருவ முதல் நின்னு, இது எல்லாம் மனத்துடைய வெளிப்பாடு தான். எவ்வளவு தூரம் மனம் வெளியே போதோ அவ்வளவு அங்குலம் நம்முடைய மூச்சு வெளியே போகும். எவ்வளவு தூரம் நம்முடைய மனம் உள்ள ஒடுங்குதோ அவ்வளவு அளவுக்கு நம்முடைய மூச்சு தொப்புள் கொடியிலிருந்து மார்புக்கு வரும். மார்புல இருந்து நம்ம நம்ம விரக்கடை அது 4 விரல் இடை வரலும் வந்து போகும். அதுக்கப்புறம் வந்து அந்த சுவாசமும் நிக்கணும்னா சுத்தமா மனசு வெளியே போகக்கூடாது. அப்போ இந்த பிராணாயாமத்தை வந்து ஒழுங்கா முறையா குருநாதர் மூலியமா கத்துக்கணும். தெரிஞ்சவங்க கிட்ட போயிட்டு அது என்ன பிராணாயாமம்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுதான் நம்ம வந்து வந்திருக்கிறோம். இப்போ இந்த பிராணாயாம வித்தையை கத்துக்கிட்ட பிறகு நடக்கக்கூடியது அந்த பிரத்யாகாரம். ஆமா. இந்த பிரத்யாகாரம்னா அதுல நம்ம என்னென்ன செய்யணும், எப்படி நடக்கணும்ன்ற விஷயத்தை தான் நம்ம சொல்லி தராங்க. அதுதான் வந்து பிராணாயாமத்துக்கு அப்புறம் ஏன்னா இது நம்ம ஆரம்பத்துல இருந்து நான் ஒரு வாரம் நான் வந்து நிகழ்ச்சியை நான் புறந்தள்ளிட்டேன். வந்து அவன் ஒரு 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 கேட் கீப்பர் மாதிரி தான் நான் வந்து திறக்கிறது அப்புறம் மூடுறது தான் அந்த ஒரு வாரமா இருந்தேன். அந்த அளவுக்கு நான் புண்பட்டதுனால என்ன பண்ணிட்டேன், எதுக்கு நம்ம உள்ள வரணுன்றதுக்காக எனக்கு ரொம்ப நொந்து போய் தான் நான் உள்ள வராம இருந்தேன். சரி என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம தான் என்ன பண்ணேன், சரி நேத்து அந்த உண்மையாவது சொல்லுவோம். வெறும் பாட்டு மட்டும் கடந்து போயிடும். பாட்டா இல்லாம இருக்கிற உண்மையாவது சொல்லணுமேன்றதுக்காக தான் நேத்து வந்து சொன்னேன். நம்ம 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 சொந்த கருத்துலாம் கிடையாது. பயிற்சி. அவளும் பயிற்சி. அவளும் பயிற்சி. அ ஐயாக்கும் தாமோதரன் தெரியும். நான் தைரியமா சொல்லுவேன். அவளும் பயிற்சி. 2009ல தீட்சை வாங்கி, இந்த பிராணாயாமத்த வாங்கி, உத்தம பிராணாயாமம்னு சொல்லுவாங்க. இந்த உத்தம பிராணாயாமன்றது எப்படி உள்ள உண்ணணும், எப்படி அந்த ஒடுங்கி நிக்கணும் அப்படின்ற அனுபவத்தின் கண்ணுல நமக்கு பெரிய அனுபவம் இருந்ததுனால, இத அப்படியே கடந்து போக எனக்கு என்னுடைய மனசாட்சி கூத்துது. ஏன்னா விஷயம் தெரிஞ்சு ஒரு அனுபவத்துல இருக்கிற நம்ம போய் சொல்ல வரும்போது, அது முரண்பாடா இருக்குது. நம்ம முரண்பாடா இருக்கும்போது நம்ம எதுவும் சொல்ல கருத்து விரும்பல. அதான் சரி சரி இதுதான் விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம கடந்து போறதுக்கும் மனசு இல்ல. அதுக்கு நான் ஐயா கூட சொல்லுவேன். ஐயா இந்த பாட்டுக்கு இதுதான் பொருள். இதுதான் விஷயம். இத அப்படியே கடந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெறும் பாட்டா படிச்சுட்டு போயிடக்கூடாது. அப்புறம் வந்து நம்ம அடுத்து ரெக்கார்டிங் போட்டு கேட்கும்போது, இது என்ன இப்படி பாடியிருக்காங்களே! அதுக்கு நம்ம புத்தகத்தையே படிச்சுட்டு போயிடலாம். இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டியதே இல்ல. இப்படி பார்த்துட்டு இது என்னன்னு சொல்லிட்டு இப்படி போறதுக்கு நம்ம வரல. இதுல இருக்கிற சில விஷயங்கள சொல்லி, அப்படி போனா தான் நமக்கு வந்து அதுக்கு நம்ம வீட்லயே உட்கார்ந்து புத்தகத்த படிச்சு போயின்னே இருக்கலாமே! அப்ப அது என்னன்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதான் சாமிக்கு அந்த அறிவு குடுத்துருக்காரு. தெரிஞ்சும் நம்ம சொல்லாம இருந்தா அதுவும் பழியாயிடும். பாவமாயிடும். நாளைக்கு நந்தியம்பெருமான் என்ன புடிச்சு என்ன பண்ணுவாரு? வாட்டுன்னு வாட்டுவார். உனக்கு எவ்வளவு தூரம் இந்த அனுபவம் குடுத்துருக்கிறேன். இத நீ சொல்லலையேன்னு இது பண்ணக்கூடாது இல்லையா? அதுக்காகத்தான் திருவள்ளுவர் கருணையினால பிராணாயாமத்திலயாவது சாமி நம்மளுக்கு வாய்ப்பு குடுத்தாங்க. இப்ப பிரத்யாகாரத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த பிரத்யாகாரத்துல 6வது பாட்டு நமக்கு இறைவன் குடுத்துருக்காரு. இந்த மூலதுவாரத்தை நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப இதெல்லாம் தெரிஞ்சு போச்சா? இயமம்ன்றது அல்லது நீக்கி நல்லதை கைக்கொள்ளுவது. நியமம்ன்றது ஒரு ஒழுக்கத்தை கையில எடுத்தோம்னா வைராக்கியமா தொடர்ந்து கடைபிடிக்கிறது. யார் ஒருத்தர் இந்த ஏம நியமத்துல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயம் ஆசனம் கிடைக்கும். அந்த ஆசனம் கிடைச்ச பிறகு அவங்க தன்னுடைய இருப்பை உணர்ந்துருவாங்க. இருத்தல உணர்ந்தவங்களுக்கு சாமி பிராணாயாமத்தை கொடுப்பாரு. அந்த பிராணாயாமத்தை சொல்லிக்கிறதுக்கு சாமி குருவாவே வருவாரு. அந்த பிராணாயாமம் உத்தம பிராணாயாமன்றது
அந்த நாசியின் வழியை சுவாசிக்காம அந்த இடது நாசி வலது நாசி இதெல்லாம் கடந்து சுழுமுனையில் நிற்கக்கூடிய வித்தையை வந்து இந்த பிரத்யாகாரத்துல தெரிஞ்சிடும். சாரி, பிராணாயாமத்தில் தெரிஞ்சிடும். பிராணாயாமத்தை வாங்கின பிறகு பிராணாயாமத்தை ஒருத்தர்கிட்ட கேட்டு வாங்குறது பாடம், முதல் பாடம். வாங்கின பிறகு பயிற்சி செய்யறது பிரத்யாகாரம். அந்த பிரத்யாகாரத்துல என்னென்ன நிகழ்ன்றதை இப்ப நம்ம பார்த்துட்டு வரோம். அது எப்படி நம்ம சுவாசத்தை இறைவனுடைய திருவடியில சென்று கொண்டு போய் சேர்க்கிறதுன்றதை நம்ம பார்ப்போம். சிவபெருமன் இப்போ இந்த மூல துவாரத்தை முக்காரமிட்டிரு மாணவனே பிரத்யாகாரம். இது வரைக்கும் சுவாசம் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா, மீட் போடுங்க. அதாவது இது வரைக்கும் சுவாசம் பண்ணி நம்ம என்ன பண்றோம், மூக்கின் வழியா நம்ம சுவாசம் போயிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். பிராணாயாமம்னு ஒண்ணு வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அடக்கம் வந்துடும். எப்படி கை கொள்ளணும்ன்ற அறிவு வந்துடும். அந்த அறிவு வந்த பிறகு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, வெளியில உங்க மூச்சை வீணாக்க மாட்டீங்க. இப்போ ஏற்கனவே நம்ம நேத்து கூட பார்த்தோம், பிராணனை வீணாக்க என்ன ஆகுன்னா நம்ம செத்து தான் போவோம். செத்து போறதுன்னா என்னன்னு உங்க அடிக்கடி சொல்லியிருக்கேன், சத்து போயிட்டு இருக்கு. அப்ப தூக்கும்போது குரட்டை அடிக்கிறது, அப்புறம் வந்து வாயை பொழந்துக்குன்னு தூங்குறது, அப்புறம் வந்து தூங்கும்போது அதை கொஞ்சம் கவனிக்கணும். உங்க சொந்தக்காரர் யாருன்னா, நம்ம கணவன் மனைவி அல்லது சொந்தக்காரங்க குழந்தைங்க யாருன்னா வந்து தூங்கும்போது வாய் வழியா ஜொல்லு வழிதான் பாருங்க. அதான் உயிர்நீர். அந்த உயிர்நீர் வழியாம பாத்துக்கணும். நாக்குக்கு இடையில ஏதாவது ஒரு இனிப்பு வச்சுட்டு படுத்தாங்க, லைட்டா வச்சுட்டு படுத்தோம்னா அந்த உமிழ்நீரை சாப்பிட்டுக்கிட்டே தூங்கிடலாம். அது அப்போ வாயை பொழந்துன்னு தூங்குறது, காத்து வீணா வாய் வழியா வந்து போறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ஆபத்தானது. அவங்களுக்குலாம் சிறுநீரகத்துல பிரச்சனை வந்துடும். அப்போ பிராணனை வீண் பண்றவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, உடம்புல உயிர் சத்து போய் சேராது. அப்போ இந்த பிராணன் தான் உடம்புல இருக்க எல்லா இடங்களையும் வியாபிச்சிருக்குது. காலில் ஒரு சின்ன முள்ளு குத்துனாலும் துடிச்சு போறோம். காரணம் உயிர் அங்கேயே இருக்குது. துடிச்சு, ஐயோ அப்பா, சின்ன முள்ளு தான், ஆனா நம்ம உயிரை உண்டில் நாக்குதா இல்லையா? சின்ன முள்ளு தான் உயிரை உண்டில் நாக்கிடும். அப்போ எவ்வளவு தூரம் இறைவன் பரவி இருக்கிறாரு, உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும். அப்ப இப்படி பரவி இருக்கிற இறைவன் வந்து பிராணன் மூலியமா தான் பரவி இருக்கிறாரு. அந்த பிராணனை வீணடிக்க கூடாது. அதான் பிராணாயாமம். அப்படின்னா அதை உத்தமமா எப்படி செலவு பண்றது. அப்போ தூங்கும்போது கூட அது வீண் பண்ணக்கூடாது. அப்ப சின்முதிரையில படுக்கும்போது கூட சின்முதிரையில அழகா அப்ப மூக்கு வழியா சுவாசிக்கிற அந்த வித்தையை நம்ம கத்துக்கிட்டு வீணாக்க கூடாது. யாருன்னா அந்த மாதிரி பிராணனை வீண் பண்றவங்க இருந்தா அவங்களுக்கு வந்து நோய் வந்துடும், ஆயுள் குறைஞ்சிரும். அதனால கொஞ்சம் என்ன பண்ணணும், அவங்களுக்கு சொல்லி, அப்பா பிராணனை வீண் பண்ணாத, பிராணனை எப்படி சாப்பிடுறது கத்துக்கோ. அதான் அவங்களுக்கு எல்லாம் இந்த பிராணாயாமம் நிச்சயம் பயன்படும். இந்த நோய் போறதுக்காக இல்ல. இந்த யோகத்துல இயமம் நியமம் ஆசனம்ன்றது சாமி அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி நம்மள தேடி வருவார். அதனால பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் தான் நீங்கெல்லாம். அப்ப இந்த பிராணாயாமம் கிடைச்ச பிறகு நம்ம பிரத்யாகாரத்துக்கு போறோம். இது ஒவ்வொரு ஒரு நிலைமை. அப்படி இதை அப்படி விளக்கிட்டே போனோம்னா இது என்ன ஏதுன்னு தெரியாமலே போயிடும் இல்லையா? அதனாலதான் இந்த பாட்டுல சொல்றாங்க, அந்த மூலத்துவாரம் அப்படின்றது மியூட் எல்லாம் போட்டுக்குங்க. சிவபெருமான் மூலத்துவாரம்ன்றது அந்த உள்நாக்கு உள்வழி இருக்கிற ஒரு ஓட்டை. அந்த துவாரத்தின் வழியா மேல்மனம் வைத்திரு அப்படின்னா, தூங்கும்போது உங்க உங்க வீட்டுல யாராவது படுத்திருந்தாங்கன்னா நல்லா ஆழ்ந்து தூங்கும்போது அந்த மூக்கை மட்டும் கவனிங்க. மூக்குல கை வச்சு பாருங்க. சுவாசம் அந்த தொண்டை குழிக்கு மேல எப்படி ஏறுது இறங்குதுன்ற மட்டும் கவனிங்க. அந்த சப்தம் இருக்குல்ல, கொரட்டை அடிக்கிறவங்களை கவனிக்காதீங்க. ரொம்ப அழகா படுத்து தூங்குறவங்களை கவனிங்க. இந்த மூல துவாரத்தை முக்காரமிட்டிரு, மேலை துவாரத்தின் மேல் மனம் வைத்திரு, வேலொத்த கண்ணை வெளியில் விழித்திரு, காலத்தை வெல்லும் கருத்து தானே. அப்படின்னா தூங்குறவங்களுடைய நிலைமை எப்படின்னா, ஆணவம் கண்மம் அப்படின்ற மாய் இதெல்லாம் ஓடிங்க கேவல நிலைமையில உயிர் தன்னுடைய அந்த சார்ஜ் மட்டும் ஏத்துக்கும். சார்ஜ் எடுக்கிற வேலையை மட்டும் பார்க்கும். அப்போ ஒரு ரகசியம் அங்க இருக்கு. என்ன ரகசியம்னா, அவங்களுடைய மனம் வெளியே போல. ஆமா. ஆனா சொப்பன சுழுத்தி அவஸ்தை ஒரு தூங்குறவங்களுக்கு இருக்கும். அப்படி மனம் வெளியே போகாம சொப்பன சுழுத்தி அவஸ்தை இல்லாம தனக்குள்ள ஒடுங்கி இருக்கும்போது தன்னுடைய வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த உயிர் என்ன வேலையை செய்யுதுன்னு மட்டும் பாருங்க. அதுதான் அது ஒரு உண்மையான கலை அது. ஆமா, செத்தாரை போல் திரின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு நல்ல குருநாதர் வந்து பிரத்யாகாரத்தை எப்படி விளக்குவாருன்னா, அப்பா தூங்குவது போலதான் சாக்காடு, தூங்குவது போலதான்பா இது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மூக்கு வழியா சுவாசத்தை போக விடாம அந்த உள்நாக்கு வழியா போற ஒரு பெரிய கலையை சொல்லி தருவாரு. அதான் அந்த மூலத்துவாரத்தின் வழியாக மேல போறது. இது வந்து ஒரு குருநாதர் மூலியமா கேட்டுதான். அதுதான் நான் பகிரங்கமா சொன்னேன். உங்களுக்கு இது மாதிரி வேணுமா அப்படின்னா என்ன அடியேனே அழையுங்கள் அப்படின்னு சொன்னேன். நல்லா அந்த நீங்க ஏமத்துக்கு நியமத்துக்கு ஆசனத்துக்கு தயாராயிட்டீங்க. பிராணாயாமம் உங்களுக்கு வேணும்னா பிராணாயாமம் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறோம். இந்த மூலதுவாரத்தின் வழி அந்த பிரத்யாகாரமா உங்களுக்கு வேணும், பயிற்சி பண்ணி ஒரு அனுபவம் கிடைக்கணும் அப்படின்னா மூக்கு வழியா சுவாசிக்கணும். இடகலையும் கிடையாது, பிங்கலையும் கிடையாது. அழகா சுழுமுனையில அந்த அந்த உள்ள நம்ம இருத்தி மேல்மனம் வச்சு வேலொத்த கண்ணை
புருவ மத்தியில வைக்க போறோம். வேலொத்த கண்ணை புருவ மத்தியில வைத்து ஆடாம அசையாம பார்க்கும்போது காலத்தை நிச்சயம் வின் பண்ணலாம் அப்படின்றது இந்த பாட்டு சொல்லுதுங்க. இதனுடைய அனுபவம், இதனுடைய உண்மையிலே உங்களுக்கு வேணும்னா அடியேன் நான் வந்து உங்களுக்காக காத்திருக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு பாட்டு உண்மையான ஒரு அற்புதமான ஒரு விஷயம். உங்களுக்கு வேணும்னா அடியேனை அழைச்சு, அப்பா அந்த மூலதுவாரத்தின் வழியா சுவாசிக்கிறது எப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, நேர்ல உங்கள சந்திக்கிற பாக்கியம் இருந்ததுன்னா, அன்போடு அரவணைச்சு, நீங்க உத்தமமா, ஐயா நான் பஞ்சமா எப்படி தெரியுமா? எனக்கெல்லாம் எப்படி குடுத்தாங்க தெரியுமா? அப்பா உடம்பாலயும், மனசாலயும், உயிராலயும் நீ வந்து யாருக்கும் தீங்கு இழைக்க மாட்டியா? ஏதாவது யாருக்கும் நீ எந்தவித இதுவும் பண்ணக்கூடாது. இந்த உலக உயிர்கள் உன்னால ஆபத்து அடையக்கூடாது அப்படின்னு சத்தியம் வாங்கிக்கின்னு தான் இந்த ரகசியத்த எனக்கு சொல்லிக் குடுத்தாங்க. உங்களுக்கு இந்த நாசி வழியா சுவாசம் போகாம இதுதான் அந்த உள்ள ஒடுங்கி நிக்கிறது. அந்த சுவாசத்தெல்லாம் உள்ள ஒடுங்கி பிராணாயாமம் முடிச்சு பிரத்யாகாரத்துல உங்களுக்கு இந்த பயிற்சி வேணும்னா அடியேன்னு தொடர்பு கொள்ளுங்க. இந்த பஞ்சமா பாதகம்லாம் கடந்து யாருக்கும் தீங்கு இல்லாம இருப்பேன்னு நீங்க எனக்கு வாக்கு குடுத்தீங்கன்னா, நிச்சயம் இந்த மூலதுவாரத்துல சுவாசிக்கிற இந்த வித்தைய அடியேன் உங்களுக்கு போதிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன். சொல் ஒன்று, செயல் ஒன்று நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன். நிச்சயமா அனுபவம் எனக்கு இருக்கு. இந்த அது வெறும் நம்ப மூக்கு வழியா இந்த 2 துவாரத்தின் வழியா சுவாசம் போகவே போகாது. அந்த அளவுக்கு உள்ள ஒடுங்கிடும். அப்ப அந்த கலை பெரிய கலை தானே! குருநாதர்கிட்ட வாங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப ஆங்ஜையில போய் நிறுத்தணும். புருவமத்தில நின்னு வெட்ட வெளியில வேலொத்த கண்ணை வெளியில் விழித்திரு காலத்தை வெல்லும் கருத்து இதுதானே. அப்ப காலனை வெல்லக்கூடிய ஆற்றல் இந்த ஒரு பாடல்ல நமக்கு ரகசியத்த உணர்த்துறாரு. ஆனா ஒரு நல்ல குருநாதர் மூலியமா எனக்கு வந்து அடியனுக்கு திருவருள் கருணையினால சுவாமி சிவானந்த பரமஹம்சருடைய இந்த நாய்க்கு போட்ட பிச்சை பிச்சை இது. இந்த பிச்சை கோடியில ஒருத்தனுக்கு தான் கிடைக்கும். அப்படி போட்ட இந்த நாய்க்கு போட்ட பிச்சை அடியேன் அந்த 2009ல வாங்கி அத பயிற்சி செஞ்சு 2016 வரைக்கும் அத பயிற்சி செஞ்சேன். திருவருள் கருணையினால. இல்லன்னா ஓதாது உணர்ந்தன்னு சொல்றாங்க இல்லையா? எந்த புத்தகத்தையும் படிக்கலங்க. எல்லாமே பிராணாயாமம் பயிற்சி தாங்க. பயிற்சி பண்ண மேலான நிலைக்கு சாமி குடுத்தாரு. அப்படி வந்தது தாங்க இந்த வாழ்க்கை. எல்லா அறிவும் சாமி போட்ட பிச்சை. இது எல்லாம் இந்த பிராணாயாமம் கிடைச்ச பிறகு நீங்க பிரத்யாகாரத்துக்கு வந்தீங்கன்னா, எல்லா ஒழுக்கமும் உங்களுக்கு கைகூடும். எல்லா அறிவும் உங்களுக்கு வந்து சேரும்ன்னு சொல்லி அடுத்த பாட்டுக்கு போலாம். ஒரு பாடல 1 வருஷத்துக்கு எழுதியிருக்கிறாரு திருமந்திரத்துல. அப்போ 3000 ஆண்டுகள் தேவைப்பட்டிருக்குது. அப்ப எவ்வளவு ஆழ்ந்து சொல்லியிருப்பாரு. எவ்வளவு உண்மையான கருத்து. இந்த ஒரு பாடலுக்கு உண்டான விளக்கம் உங்களுக்கு வேணும்னா, உங்களுக்கு பிராணாயாமம் வேணும். நான் ஏமத்துல இருக்கிறேன். நான் நேமத்துல இருக்கிறேன். நான் என்னுடைய இருப்ப உணர்ந்துட்டேன். என் ஆசனத்துக்கு வந்துட்டேன். பிராணாயாமம் எனக்கு வேணும். பிரத்யாகாரம் எனக்கு வேணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, என்னோடு சகஜமா பேசுங்க. ஐயா இது உண்மைங்களா? எப்படிங்க ஐயா உட்காரணும்? அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, நிச்சயம் வாழ்நாள்ல இறுதி காலத்துல தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. கை கால்லாம் விழுந்த பிறகு தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. நல்லா இருக்கும்போதே, சென்று சேர்மின் சென்று சேர்மின்கள் அப்படின்னு சொல்றாங்கல்ல. விடுமின் வெகுளி வேட்கை நோய். அந்த பாட்டுல வரும் பாருங்க. அப்போ சிவபுரத்த போய் சென்று சேர்றது எப்போ? நல்லா தெரிஞ்சவங்க பேசும்போது இது என்னன்னு கேட்டுக்கணும். வயசு வித்தியாசம் பார்க்கக்கூடாது. ஈகோவ பார்க்கக்கூடாது. நானுன்றத பார்க்கக்கூடாது. எங்க யார்கிட்ட கத்துக்கணும்ன்ற வெறி தான் வரணுமே தவிர, அப்ப எதுக்கு நீங்க வரீங்கன்றது எனக்கு கேள்வி இருக்குதா இல்லையா? அப்ப அப்ப ஈகோ வந்து இடிக்குது. அடச்சே இவன் போய் இவன்கிட்ட போய் நம்ம என்னத்த கத்துக்கிறது? அப்படின்னா, அப்புறம் எப்படி நம்ம கத்துக்கிறது? அப்புறம் வயசு பார்த்தீங்கன்னா, அப்புறம் எப்படி நம்ம போய் உண்மைய போய் கத்துக்கிறது? ஐயா எனக்கும் இந்த உண்மை புரியணுங்க ஐயா. திருமந்திரத்துல சொல்ற மாரி சாமி எனக்கு ஈமம் குடுக்கணும், நியமம் குடுக்கணும், ஆசனம் குடுக்கணும், பிராணாயாமம் குடுக்கணும், பிரத்யாசனம். அப்ப எனக்கு இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் வாய்க்காதா? அப்போ இத அப்படியே பாடிட்டு போயிறதில்ல வாழ்க்கை. பாடிட்டு போறதில்ல வாழ்க்கை. பாடிட்டு பாடி அதாவது சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து. அந்த ஏத்த பணிற இடம் தான் பூர்வ மத்தியம். இது எத்தனை பேருக்கு தெரியும்? அப்போ வாழ்க்கையில உணர்ந்தவங்க, உணராதவங்க, அப்படியே மேலோட்டமா போனவங்களுக்கு வித்தியாசம் இருக்குதா இல்லையா? அதனாலதான் நம்ம இந்த பாட்ட நம்ம இந்த 6வது பாட்டுல நான் பகிரங்கமா சொல்றேன். இந்த பாட்ட நீங்க குறிப்பா எடுத்து வச்சுக்கங்க. இந்த இடம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, அடியனோட நீங்க எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். நம்ம வாழ்க்கையில 2வது முறை நம்ம நேர்ல சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இறைவன் ஏற்படுத்தினா, நேரடி பயிற்சி வகுப்போட இந்த அட்டாங்க யோகன்ற ஒரு தலைப்புல நிச்சயம் வைப்போம். பேசுவோம். பிராணாயாமத்த குடுப்போம். பிரத்யாகாரத்த ஃபாலோ பண்றோம். சரிங்களா? 7வது பாட்டு யார் பாடுறீங்க? வாங்க. திருச்சிற்றம்பலங்க ஐயா. வாங்க. ஒவ்வொருத்தரா வாங்க. வாங்க. எருவிடும் வாசல் எருவிடும் வாசல் இருவிரல் மேலே எருவிடும் வாசல் இருவிரல் மேலே
கருவிடும் வாசல் கிருவிரல் கீழே எருவிடும் வாசல் கிருவிரல் மேலே கருவிடும் வாசல் கிருவிரல் கீழே உருவிடும் சோதியை உருவிடும் சோதியை உள்க வல்லார்க்கு உருவிடும் சோதியை உள்க வல்லார்க்கு கருவிடும் சோதி கலந்து நின்றானே கருவிடும் சோதி கலந்து நின்றானே. நன்றி ஐயா. ஆமா, பாடுறதே ஒரு பிராணாயாமம் தான். ஆமா, மூச்சை பிடிச்சு பாடுறது கூட ஒரு பிராணாயாமம் தான். ஆமா, அதெல்லாம் இசையை வந்து தெரிஞ்சோ தெரியாமலும் நம்ம பண்ணிசை பாடும்போது பிராணாயாமம் வேலை செய்யுதுன்னு சொல்லுவாங்க. அந்த நல்ல சிவ ஐயா கூட சொல்லுவாரு, நீங்க தனிப்பட்ட முறையில போய் பிராணாயாமம் பண்ண வேண்டியது இல்ல. ஒவ்வொரு பண்ணையும் நீங்க எடுத்து பாடினீங்கனாலே அந்த பண்ணுக்கு உண்டான இடம் வந்து உங்களை அந்த பிராணத்தை கொண்டு போய் என்ன பண்ணிடும். ஆமா, அந்த பண்ணை நீங்க தேர்வு செஞ்சு காலையில நீங்க பாடும்போது பிராணாயாமத்துல கொண்டு போய் முடியும். அது அது கொண்டு போய் உங்களுக்கு பிரத்யாகாரத்துல முடியும் சொல்லிட்டு நிறைய இடத்துல பேசி நான் பார்த்திருக்கிறேன். இந்த பண்ணு பாடுங்க. அது இப்ப பாடினாங்க இல்லையா, அப்ப பிரித்தி கண்ட்ரோல் நிச்சயம் வேணும். அப்போ பாடுறதுக்கும் பிராணன் நிச்சயம் ஒரு பெரிய, ஆனா பிராணனை வீணடிக்க கூடாது. பிராணனை மட்டும் வீணடிக்க கூடாது. பாடும்போது நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி ஆத்மார்த்தமா பாடும்போது நமக்கு அதெல்லாம் வீண் கிடையாது. திருவடியை நினைச்சு நம்ம பாடுறோம். சரி, இப்ப எருவிடும் வாசல், கருவிடும் வாசல், உருவிடும் சோதி, கருவிடும் சோதி அப்படி பாருங்க. எருவிடும் வாசல்ன்றது கீழே பொழிப்புறம் திறமை, அது இந்த பொழிப்புரை பார்த்துடலாம். சுவாதித்தானத்தில் நின்று மூலாதாரத்திலும் ஊடுருவி விளங்குகின்ற பேரொலியை உருவ நடுவில் நின்று தியானிக்க வல்லவர்களுக்கு பிறப்பை நீக்குகின்ற ஞான மயனாகிய இறைவன் இரண்டர நின்று அவரே தானாகி விளங்குவான். அப்போ ஒரே சக்தி தான், எல்லாருக்கும் ஒரே எனர்ஜி தான், எல்லாருக்கும் ஒரே எனர்ஜி தான். இங்க நீங்க வேற நான் வேற, இங்க யாருமே நீ ஆகி நான் ஆகி அப்படின்னு சொல்றாருல்ல, இருநிலனாய் தீயாகி எல்லாமே ஆகி ஆகி எல்லாரும் சாமியா தான் இருக்கிறாங்க. அப்போ எப்படி வேறுபடுறோம்னா, இந்த எனர்ஜியை யார் யாரு நல்லதுக்கு பயன்படுத்துறீங்க. உங்களுக்குள்ள சக்தி இருக்கு, நிலையில்லாத பொருள் மேல செலுத்துறீங்களா, நிலையான பொருள் மேல செலுத்துறீங்களா? அப்போ உள்ள இருக்கிற அந்த காமாக்னிய, எல்லாருக்கும் ஒரே அக்னி தான், குண்டலினி சக்தி தான். அந்த எருவாய்க்கும் கருவாய்க்கும் இருக்கிற அந்த ஆற்றலை நீங்க கொண்டாந்து முதுகெலும்பு வழியா உருவிடும் சோதியை கொண்டு வந்து புருவ மதில எத்தனை, அதாவது கவனம் முழுக்க கழுத்துக்கு கீழையா கழுத்துக்கு மேலையா. அப்போ நிலையில்லாதது தேடி இந்த அற்ப சுகம் ஒவ்வொன்றும் காமிச்சுன்னு வருவார் சாமி. இதெல்லாம் நிலையில்லாததுப்பா, இதுல ஒண்ணும் இல்லப்பா, இதெல்லாம் சிற்றின்பம்பா, அப்படி ஒவ்வொன்றும் நம்மளுக்கு தெளிய வச்சு எது பேரின்ப வீடுன்னு சாமி கொண்டு வந்து நிறுத்துவாரு. அப்போ சக்தி ஒண்ணுதான், எல்லாருக்கும் காமாக்குக்காக காமாட்சி, அந்த காமத்தை ஆளக்கூடிய ஆற்றல், ஆற்றலே ஆளக்கூடிய ஆற்றல் யாருக்குன்னா முறையா அந்த எருவிடும் கருவிடும் இந்த வாசலுக்கு அதை கீழே மூலாதாரத்துல இப்படி கீழே இல்லாம அந்த சக்தியை மேல கொண்டாந்து கரெக்டா புருவ மதில் நிறுத்தி, அதுவே அந்த அந்த சக்தியை வந்து ஆடாம அசையாம பார்த்து அந்த இடத்துல கவனத்தை நிறுத்தக்கூடிய ஆற்றல் வந்துருச்சுன்னா இறைவன் இரண்டர நின்று அவரே தானாகி விளங்கும். இப்போ பயிற்சி செய்யறவனுக்கு பலன் அளிக்க கூடணும், ரெண்டு பேரும் ஒன்னா நிக்கக்கூடிய ஆற்றல் எங்க வந்து நின்றுடும், அங்க வந்து நின்றுடும். அப்ப இது வரைக்கும் நான் பேதம் இல்லாம, அதாவது இம்மையில் உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே. இம்மையில் உன்னை அந்த இடம் தான் சிக்கன பிடிக்கிற இடம். எந்த இடம், அந்த பூர்வ மத்தியில ஆடாம அசையாம நின்னுட்டீங்கல்ல. அப்ப சிக்கனை பிடிச்ச பிறகு சாமி வேற நீங்க வேற இல்ல. அப்ப என்ன சொல்றாங்க, பிறப்பை நீக்குகின்ற ஞான மயனாகி இறைவன் இரண்டர நின்று அவரே தானாகி விளங்குவான். அப்ப அவரே வெளிப்பட்டு நிற்பார். அப்போ என் செயலாவது யாதொன்றும் இல்லை, இனி எல்லாம் அவன் செயல் அப்படின்ற என்ன பண்ணிடும், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அப்போ அதை கொண்டு போய் சேர்க்கறது எப்படி, ஆற்றலை கொண்டு போய் அங்க மேல சேர்க்கறது எப்படி. ஆனா அந்த அளவுக்கு உங்களை விடாது. எது, ஆணவம் விடாது, உங்க கண்மா விடாது, தொழில் விடாது, அப்புறம் மயக்கம் விடாது. இது மூணும் பெரிய தடை எதுக்கு, புரு மதித்துக்கு. ஆமா, பெரிய தடை. நம்மள வந்து என்ன பண்ணாது, உட்கார விடாது. நீங்க உட்காரும் போது தான் நிறைய போன் கால் வரும். அப்படி உட்காந்துட்டாலும் யார் தொந்தரவு இல்லைனாலும் மனசு உங்களை வந்து வெளியே கொண்டு போயிடும். ஆமா, இந்த ஊருக்கே கலெக்டர் ஆக்கணும்னு சொல்லும், உள்ள வந்து பேசும் உங்களை வந்து அப்புறம் மயக்கம் வந்து உங்களை என்ன பண்ணும், தூங்கிடலாம் படுத்துக்கலாம் அப்படின்றது. இது மூணு வந்து மூணு விதமான சேட்டை செய்யும்.
அப்போ பிரம்மாவை கடக்கணும், அப்புறம் விஷ்ணுவை கடக்கணும். விஷ்ணு வந்து மாயோன்னு சொல்லுவாங்க. வேற யாருமே கிடையாது. அவன் தான் மனசு. அவ்வளவு சீக்கிரம் நம்மள விடவே மாட்டான். அவன் அரசன் இல்லையா? உலகத்தை ஆளணும்னு தான் துடிப்பான் அவன். அப்படிப்பட்ட இவங்க 3 பேரும் கடக்கணும். பிரம்மாவ கடக்கணும், விஷ்ணுவ கடக்கணும், அப்புறம் மகா மாயைன்னு சொல்லக்கூடிய அந்த மயக்கத்த கடக்கணும். இது 3த்தையும் கடந்து தான் இந்த எருவிடும், கருவிடும், உருவிடும். அப்ப குருநாதருடைய அருள் இருந்தா மட்டும் தான் யார் ஒருத்தர் இந்த மூச்ச வந்து பிராணன வந்து உள்ள ஒடுக்க கத்துக்கினாங்களோ, அவங்களுக்கு வந்து இந்த 3 பேருடைய சேட்டை வராது. ஏன்னா அவங்களுக்கு தான் பிராணாயாமம் கிடைச்சுச்சுல்ல. பிராணாயாமம் கிடைச்ச உடனே அந்த சேட்டை என்ன பண்ணாது? வராது. அப்ப பிரத்யாகாரத்துல நீங்க பயிற்சி செய்யும்போது, இயல்பாவே இந்த 3 பேரும் ஒதுங்கி நிப்பாங்க. அப்பா, அப்பா இவன் வந்து வித்தைய கத்துக்கினான்பா. இவனும் ஒண்ணும் பண்ணக்கூடாது. கரெக்ட்டா பூர்வ மதில் போயிட்டான். எது வீடுன்னு இவன் தெரிஞ்சுக்கினான். கழுத்துக்கு மேல இவன் கவனம் வந்துருச்சு. கழுத்துக்கு கீழ இவன் புத்தி வரல. அப்போ மார்பால கொண்டு இவன மயக்க முடியாது. தொப்புளால இவன மயக்க முடியாது. மூலாதாரத்த அந்த இடுப்ப கொண்டு இவன மயக்க முடியாது. அப்ப அந்த 3 கவர்ச்சியில இருந்து இவன் விடுபட்டான்பா. அப்ப இவனுக்கு அ இந்த இந்த பால் பேதம்லாம் கடந்துட்டான். பால் பேதம் கடந்தவன எப்படி பார்ப்பான்? எல்லா உயிரும் சகமா பார்ப்பான். ஆண், பெண் அலி கடந்து ஆண், பெண் அலி கடந்துட்டாலே அவன் கெட்டிக்காரன். உண்மையிலேயே கெட்டிக்காரன். பாக்குறதெல்லாம் உயிரா பார்த்துட்டான்னா மேட்டர் முடிஞ்சு போச்சு. அப்ப பால் பேதம் எப்ப வரும்னா, கீழ வந்த பிறகு தான் பால் பேதம் வந்துரும். நீ ஆணு, நான் பெண்ணு, நீ அலின்ற. அப்ப பேதங்கள் வர வர, ஆணவம் வர வர பால் பேதம் வந்துரும். ஆணவம் ஒடுங்க ஒடுங்க பால் பேதம் போயிடும். நமக்கு சகஜமா என்ன பண்ணலாம்? எல்லாரையும் உயிரா பார்த்துட்டு கடந்து போய் நிற்கலாம். அப்பதான் நம்ம மேலக்கு போ முடியும். அப்ப இந்த 3 வீடு கீழ இருக்கிற இந்த 3 வீட்ட கடந்து மேல இருக்கிற அந்த வீட்டுக்கு போறதுக்கு, அங்க போய் நின்னோம்னா, சாமி நம்மளுக்கு ஆதரிச்சு அரவணைச்சுக்கு வரான். பரவாயில்லையே! எல்லாத்தையும் கடந்து வந்துட்டு என் செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தம் குடுத்து, அவரும் நாமும் ஒண்ணா இல்லாமா. அதான் சொல்றேன். இரண்டற நின்று அவரே தானாகி விளங்குவான். அப்ப குருநாதருடைய அருளும் வேணும். சாமி மானுட சட்டை தாங்கி வந்து நமக்கு ஏமம் குடுப்பாரு, நியமம் குடுப்பாரு, ஆசனம் குடுப்பாரு, அப்புறம் பிராணாயாமம் குடுப்பாரு, அப்புறம் பிரத்யாகாரமும் குடுத்து பயிற்சியில் நம்மள இரண்டற கலக்கவும் வைப்பாரு. வாங்க அடுத்த பாட்டுக்கு வாங்க. 8வது பாட்டு. யார் பாடுறீங்க? முறையா கூப்பிடுறதுக்கு ஆள் இல்லையா? ஆ சரி வாங்க. அடுத்து யார் பாடுறீங்க? சரஸ்வதி அம்மா பாடிட்டாங்க. தேவி அம்மா படிக்கிறீங்களா? பாலசுந்தரம் ஐயா? யாருன்னா ஒருத்தர் வாங்க. அப்பா நான் ஆள் வைக்கணும். ஆ, நமச்சிவாயம் சிவா திருச்சிற்றம்பலம் வாங்க. நமச்சிவாய வாழ்க நமச்சிவாய வாழ்க ஆ, நாதனத்தால் வாழ்க வாங்க, 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 வாங்க. இமைப்பொழுது இமைப்பொழுது என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க ஆமா, அடியார் வாங்க. பெருமக்கள் பாத பூஜ்யம் சமர்ப்பியாமி அடியார் பெருமக்கள் நானாவித பரிமள மந்திர சந்தன பத்திர புஷ்பாஞ்சலி சமர்த்தாமி தூபதீபம் ஆக்காமி தூபதீபம் ஏராச்சனம் சமர்த்தாமி அடியார் பெருமக்கள் திருவடி வாழ்க வாழ்க சிவா திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் ஒரு கால் உபாதியை கொஞ்சோதி தன்னை பித்துணர் வந்த வாரி பிவை கரத்துணர் உண்ணல் கரத்தில் உள்நோக்கல் பிரதியாகர பெருமையை ராமே கரத்துணர் உண்ணல் கரல் உள்நோக்கல் பிரதியாகர பெருமையை ராமே சிற்றம்பலம். நன்றியா, வணக்கம். அற்புதம், 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 அற்புதம். இந்த இந்த ஒரு பாட்டு பிரத்யாகாரத்தினுடைய பெருமையை சொல்லுது. அப்ப இதெல்லாம் நமக்கு சாத்தியமா? நமக்கு ஐயா மீட் போட்டுங்க. இதெல்லாம் நமக்கு சாத்தியமா? வாழ்நாள்ல இதெல்லாம் கைகூடுமா? அப்படின்ற ஏக்கம் அத வெறும் பாட்டாவே இதெல்லாம் கூடாது, தூரம், இதெல்லாம் தூராதுங்க, நம்மளால முடியாதுங்க, நம்மளாம் அப்படிலாம் இந்த மாதிரி சொல் இருக்கு பாருங்க. இதுதான் நம்மளுக்கு ஆபத்தான சொல்லு. இதுதான் நமக்கு ஆபத்தான சொல்லு. எப்படின்னா, இதெல்லாம் முடியாது, ரொம்ப நீங்க எல்லாம் கிட்டவே வர முடியாது, உங்களுக்கு எல்லாம் வந்து அடுத்த பிறப்பு தான், நீ எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து கிட்ட நெருங்கவே முடியாது அப்படின்னா அந்த மனசு எப்படி நொந்து போகும்? ஐயோ ஐயா மீட் போடுங்க. ஐயா அப்போ அப்ப என்னன்னா, நீ எல்லாம் இதுக்கு லாய்க்கு இல்ல, நீங்க எல்லாம் அதுக்கு பக்கமே வரக்கூடாது, நீங்கள சிவபெருமானே சிவசிவா. அதாவது வந்து நீங்க எல்லாம் இதுக்கு பக்கமே வரக்கூடாது, உங்களுக்கு எல்லாம் தகுதியே இல்ல, நீங்க எல்லாம் வந்து அடுத்த ஜென்மாவில தான் நீங்க எல்லாம் வந்து பிராமணால பிறந்தா என்ன பண்ணணும் வரணும் அப்படின்லாம் நிறைய
இப்ப நம்ம இந்த 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 ஜென்மத்துல நீங்க வேதம் படிக்க முடியாது, இந்த ஜென்மத்துல நீங்க கிட்டவே மாட்டேன்னா, அப்போ மனசு நம்ம நொந்து போயிடும். ஐயோ! நம்ம இப்ப பூஜை பண்ண முடியாதா? நம்ம போய் சாமி தொட முடியாதா? நம்ம போய் உள்ள உட்கார முடியாதா? நம்மலாம் தவத்துக்குலாம் போ முடியாதா? ஏன்? அப்படின்னும்போது தான், சாமி நீங்க ஏங்குனீங்கன்னா, உங்களையே அந்த ரூபத்துக்கு கொண்டாந்துர்றாரு. அப்ப இது இந்த பிரத்யேகத்தோட பெருமையே என்னன்னா, உங்கள தான் அவனாக மாற்றி விடுகிறது. எப்படி போன பாட்டுல வந்து 2 கலக்குறான் இல்லையா? இந்த ஏக்கங்கள்லாம் கொலாப்ஸ் பண்ணி, யாரு ஏமத்துல இருக்கிறாங்களோ, யாரு ஒழுக்கத்த கடைப்பிடிக்கிறாங்களோ, அவங்களுக்கு நியமம் நிச்சயம் சாமி தருவார். ஒரு வைராக்கியத்த தருவார். பக்தி வைராக்கியத்த குடுத்த பிறகு 3வது ஆசனம் தருவார். நான் தான் உன் உடம்புக்குள்ள தான்டா இருக்கேன். நீ எங்க தேடுற நீ? ஆட்டுக்குட்டி தோல் மேல வச்சு எங்க தேடுற? அப்படி சொல்லிட்டு, அவங்களுக்கு வந்து அந்த 3வது ஆசனம் கிடைக்கும். ஆசனம்னா என்ன? தனக்குள்ள இறைவன உணர்ந்த ஒரு பெரிய பக்குவம். அதுக்கப்புறம் உணர்ந்த பிறகு, வந்து போறது இறைவன் தான்ற அறிவு வருது இல்லையா? அதான் பிராணாயாமம். அத வந்து சொல்லி காமிக்கிறதுக்கு ஒரு ஆள் வருவாரு. அது மூச்சா தான் நான் இருக்கிறேன்னு சொல்லுவாரு. அப்ப அந்த மூச்சு கிடைச்ச பிராணாயாமம் கிடைச்ச பிறகு, அடுத்து பயிற்சி சொல்லிக் குடுப்பாரு. அதான் பிரத்யாகாரம். அந்த பிரத்யாகாரத்தினுடைய பெருமைய தான் இப்ப சொல்லியிருக்கிறாங்க. எப்படின்னு கேட்கிறீங்களா? நம்போ இந்த உலகம் ஆரம்பிக்கும் போதே, இந்த தூங்கி எழுந்துக்கும் போதே, இந்த உலகத்துல நம்ம என்ன பண்றோம்? வெளியில விட்டுர்றோம். எப்படி கருவிகள்லாம் அதாவது பஞ்சேந்திரியங்கள் அப்படி சொல்லக்கூடிய கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் சொல்றோம் இல்லையா? அப்படி வியாபிச்சு போயி, உயிர் அறிவு என்ன ஆயிடுதுன்னா, இந்த கடல்ல கலந்த உப்பு மாரி ஆயிடுது. அப்படி கலந்து போன அந்த உப்பு மாரி இருக்கிற தண்ணிய சுண்ட செஞ்சு, திருப்பி அந்த உப்பா கொண்டு வரதுக்கான பாடுதான் இந்த பிரத்யாகாரம். மனத்தை பொழிப்புரை பார்த்துடலாம். நம்ம தர்மயாதினம். மனத்தை ஒருக்குதலால் கருவிகரணங்களின் தொடக்கத்தையும், ஆன்ம அறிவையும் வேறு பிரித்துக் காணுதலும், கரணங்களின் தொடக்கையும் ஆன்ம அறிவையும் வேறு பிரித்து காணுதலும், அவ்வாறு காணும் காட்சியை மெல்ல மெல்ல மறந்து அறிவு வடிவாகிய இறைவனை உணர்தலும், அந்த உணர்வினால் அவனிடத்து அன்பு மிக பெறுதலும், அந்த அன்பினால் அவனிடத்தே அழுந்தி கிடக்க முயலுதலும் ஆகிய இவையே பிரத்யாகாரத்தால் அடையும் பெரும் பயன்களாம். அப்போ நமக்கு எது நல்லது, எது கெட்டதுன்னு உள்ள நீங்க இப்ப என்ன புடம் போட்டு பார்க்க போறீங்க. எப்படிலாம் நம்ம வியாபிச்சு வெளிய போய் நம்மள வீணாக்கி இருக்கிறோம். மனம் எப்படின்னா நான் இருந்திருக்குது. அதுக்கப்புறம் தொழில்ல சிக்கி இருந்திருப்போம். ஆமா. தொழில் கர்வம் நமக்கு கண்டிப்பா இருக்கு. எல்லாருக்குமே இருக்கும். முதல்ல என்ன விட உடம்பு கட்டுமஸ்தான யாருமே இல்ல. எனக்கு ஒரு பலமா இருக்கும். அப்படின்றது உடம்பு பத்தின ஒரு பெரிய பிரம இருக்கும். அப்புறம் நம்ம செய்யற தொழில்ல ஒரு பிரம இருக்கும். படிச்ச கர்வம் இருக்கும். அப்புறம் நிறைய சொத்துலாம் இருந்ததுன்னா, அந்த சொத்து கர்வம்லாம் இருக்கும். இதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கடக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அப்புறம் மயக்கம். அதுவாகணும், இதுவாகணும், கலெக்டர் ஆகணும், அதுவாகணும். அந்த மயக்கம் இருக்கும். பெரிய பெரிய மயக்கங்கள் இருக்கு. இது எல்லாம் கடந்து நம்மள புடம் போட்டு அந்த மலபரிபாகன்னு சொல்லக்கூடிய இது ஆணவத்த கடந்து, அப்புறம் ஈகோவ கடந்து, நான் என்ற நிலைமைய கடந்து, அப்புறம் தொழில் கர்வம். நம்ம செய்யற தொழில் இருக்கு. அந்த தொழில் கர்வத்தையும் கடந்து, அதுக்கப்புறம் மயக்கம் இருக்குல்ல. இது அது இக்கரைக்கு அக்கறை பச்சை. எப்படி? நம்மள வாழவே விடாது. எப்படி? நீங்க நல்ல கார் வச்சிருப்பீங்க. அந்த நல்ல கார்ல தான் போவீங்க. ஆனா, இத விட ஒரு டம்மி காரா இருக்கும். அத பார்த்து பொறாமப்படுவீங்க. நல்ல வீடு கட்டியிருப்பீங்க. ஆனா, இது நம்ம கண்ணுக்கு நம்மகிட்ட இருக்கிற பொருள் எல்லாம் மட்டமா காமிச்சு, பிற பொருள்கள் எல்லாமே நீங்க நல்ல புடவை கட்டியிருப்பீங்க. ஆனா, இன்னொருத்தர் கட்டின்னு போகும்போது தான் உங்களுக்கு என்ன ஆகும்? அப்ப இது மாயை தானே! இது ஒரு மயக்கம் தானே! அப்போ இந்த 3 சேட்டையும் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ நல்லா தெரிஞ்சவங்க, பிராணாயாமத்துக்கு வந்துட்டவங்க, ஆசனத்த உணர்ந்துட்டவங்க, உத்தமமான இடத்துக்கு வந்துட்டவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, இந்த மயக்கத்த அப்படியே தொடச்சு எடுத்துருவாங்க. இங்க இருக்கிறது தான் அங்க இருக்குது. அங்க இருக்கிறது தான் இங்க இருக்குது. என்ன சும்மாலாம் என்ன ஏமாத்த முடியாது. அப்ப மாயை வந்து கை கட்டி நிக்கும். அப்பா உன்னை எதுவும் பண்ண முடியாது. நீ உண்மைய உணர்ந்துகிட்ட. உன்கிட்ட இந்த பாச்சா பலிக்காது. அப்ப ஓரொரு கால் உபாதியை சோதி தன்னை பிரிந்துணர் வந்த உபாதியை பிரிவை கரைந்துணர் உண்ணல் கரைதல் உள் நோக்கல் உள்ள பார்த்து எது நல்லது கெட்டது தன்னை தானே அலசி ஆராய்ஞ்சு அப்படி உள்ள போகும்போது அன்பு மிக பெருகி என்ன பண்ணும்? அவனிடத்துல அழுந்து கிடக்க முயலுதலும். அப்போ தேவையில்லாதெல்லாம் நம்ம விலக்கிட்டு அங்க உள்ள போய் 2 கலந்து நிப்போம். அதுதான் இந்த பிரத்யாகாரத்தினுடைய இங்க தன்னை உணர்தல தான் அவங்க சொல்றாங்க. இப்படி வியாபிச்சு போய் வெளிய போய் நான் ஆணவத்துல இருந்துட்டேனே, கன்மத்துல இருந்துட்டேனே, அப்புறம் மயக்கத்துல இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி உயிர் வந்து செதஞ்சு நிஷ்கலனா இருந்த ஒரு உயிர் கடைசியில சகலமா இருந்த உயிர் நிஷ்கலமா வந்து அடையிற அந்த அதாவது கலங்கமுள்ள நம்முடைய உயிர் ஆணவத்தால கலங்கப்பட்டு, கன்மத்தால கலங்கப்பட்டு, மாயையில கலங்கி, அப்படியே கலங்கி இருந்த குட்டை மாரி இருந்த கலங்கின குட்டைய, அப்படியே அந்த பிரத்யாகாரம் என்ன பண்ணுதாம் நம்மள, அப்படியே ஒவ்வொன்னுத்தும் விலக்குது. அந்த அழுக்கெல்லாம் நீக்கி, அப்படியே உள்ள கொண்டு வந்து உயிர்ல கலக்கும்போது வடிகட்டிர்றோம். எத வடிகட்டுறோம்? கலங்கமுள்ளதிலிருந்து கலங்கமில்லாத இடத்த நம்ம போய் பார்க்கும்போது, மனம் ஒருங்குதல் கிடைக்கும். கருவி கரணங்களுடைய சேட்டைகள்லாம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஆன்மாவுடைய அறிவு கிடைக்கும்ன்றத இந்த பாட்டு நமக்கு சொல்லுது.
இதனுடைய பெருமையே தான். பிரத்யாகாரத்தினுடைய பெருமையே அதுதான். அப்ப எல்லாருமே கலங்கம் உள்ள இடத்துல தான் இருக்கிறோம். அப்ப தவத்துல உட்காரும்போது என்ன ஆகும்? உடல் சுத்தம், மனம் சுத்தம், உயிர் சுத்தம். இது ஆகும்போது என்ன ஆகும்னா, கலங்கிய நிலையிலிருந்து கலங்கமில்லாத இறைவனை பிடிக்க போறோம். இறைவன் ஒருவன் தான். அவன் எவ்வுயிருக்கும் இயல்பா தான் இருக்கிறான். அவன் கலங்கி போய் நிக்கிறான். கலங்கி போய் நிக்கிறதுனால தான் நமக்குள்ள சண்டை உதறுது. நீ பெரியவனா, நான் பெரியவனா. அப்போ அந்த கலங்கிய உயிர் எப்ப தெளியுதோ, அப்ப பிரத்யாகாரத்தை நல்லா உணர ஆரம்பிச்சிடும். அடுத்து 9வது பாட்டுக்கு போலாம். ஐயா அடியேன் படிக்கிறேன் ஐயா. வாங்க ஐயா. வாங்க, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வாங்க. புறப்பட ஐயா அடியேன் படிக்கிட்டாங்களா ஐயா? கொஞ்சம் பொறுங்க சாமி. சங்கரையா படிச்சுட்டான். சிவாய சங்கரையா படிச்சுட்டான். சங்கரையா படிச்சுட்டான். வாங்க. அடியேன் பாலசுந்தரம் படிக்கிறேன் ஐயா. ஐயா, நான் பேசுறது கேக்குதுங்களா? சித்தம் சிவாய நம்மையா. ஐயா, நான் பேசுறது கேக்குதா? புறப்பட்ட வாயு புகவிடா வண்ணம் இறப்பட்ட நிச்சயம் சேர்த்துடன் நின்றதால் உறப்பட்ட நின்றது உறப்பட்டு நின்றது உள்ளமும் ஆங்கே உறப்பட்டு போகான் பெருந்தகையானே புறப்பட்டு போகான் பெருந்தகையானே. அற்புதம். நன்றி, நன்றி. சிவபெருமான், சிவசிவா, திருச்சிற்றம்பலம். நான் பேசுறது கேக்குதா பாலசுந்தர ஐயா? சரிங்க, சிவபெருமானே. அது என்ன மியூட் போட்டு இருக்காங்க. நான் பேசுறது அவங்களுக்கு கேட்கல நினைக்கிறேன். சரி. இந்த புறப்பட்ட வாயும் புகலிடா வண்ணம் திறப்பட்ட நிச்சயம் சேர்ந்துடன் நின்றால் உறப்பட்டு நின்றத உள்ளமும் அங்கே புறப்பட்டு போகான் பெருந்தகையானே. அப்போ இந்த உண்மை இதுதான் வயசுக்கு வர்றது. இதான் சமைதல்னு பேரு. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஏனோ தானோ நின்றுட்டோம். நம்ம மூச்சு வீணா போயிடுச்சு, வெளியே போயிடுச்சு. எப்படியோ நம்ம தான் தோன்றித்தனமா இருந்துட்டோம். எதுக்கு செலவு பண்ணணும்னு தெரியாமலே செலவு பண்ணிட்டோம் பிராணனை. ஆனா இப்ப புத்தி வந்துருச்சு. குருநாதர் வந்துட்டாரு. சாமி உங்களுக்கு அறிவுறுத்திட்டாரு. இதுக்கப்புறம் வீண் பண்ணுவீங்களா? ஒரு நல்ல பொக்கிஷமான பொருள், பிராணன்ற ஒரு பொருள் உள்ளுக்கு உயிரா இருக்குதுங்க. அதை நம்ம தேவையில்லாத நேரங்களில் தேவையில்லாததுக்கே நம்ம பயன்படுத்திட்டோம். அப்ப எதுக்கு பயன்படுத்தணும்னு தெரியாமலே அறிவில்லாம பயன்படுத்திட்டோம். அப்படி பயன்படுத்தின நம்ம இதை எப்படி பயன்படுத்தணுன்ற அறிவு வந்த பிறகு பயன்படுத்தாம இருக்கு தப்பு தானே? அதுதான் சொல்றாரு. அப்போ உங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. இந்த உடம்புக்குள்ள உயிரா இருக்கிறது இறைவன் தான். பிராணனா இருக்குது. அந்த பிராணாயாமத்தை பொடிப்பறை படிச்சிட்டேன். இந்த பாட்டுக்கு நான் படிப்பேன். பிராணாயாமத்தை அறியாத முன்னெல்லாம் சிறிதும் நின்றும் பயன் தராமல் வெளியே போய்விடுகின்ற பிராணவாயு பிராணாயாமத்தில் பூரகத்தால் உள்ளே புகுதலும் அது முன்பு போல போய் விடாதவாறு யோகி கும்பகம் செய்தலில் உறுதி பெற்று நிற்றலால் அவ்வாயு உண்மையாக அவனோடு ஒத்து நிற்குமாயின் மனமும் அவனால் அடையப்பட்ட பொருளாய் அவன் வழிபட்டு நின்றதேயாம். அவனால் இறைவன் அவ்யோகியினது உள்ளத்து நின்றும் புறம் போகான். சிவனை மறக்கும் நிலை உண்டாகாது என்றபடி. அப்போ இதுக்கு முன்னாடி பிராணனை பத்தின அறிவே இல்லாம இருந்தது. அப்பா, எனக்குள்ள நீ மூச்சாதான் வந்து போறியா? நீதான் வந்து போறியா? நீதான் வந்து போறியா சாமி? நீ வந்து போறதே எனக்கு தெரியாமல் நான் இருந்திருக்கிறேனே அப்படின்ற அறிவு வந்த பிறகு பிராணாயாமம் உங்களுக்கு கிடைக்குது. பிராணாயாமம் கிடைச்ச உடனே அந்த பிராணனை எப்படி செலவு பண்ற அறிவு கிடைக்குது இல்லையா? அதுதான் பிரத்யாகாரம். அந்த பிரத்யாகாரத்துல புறப்பட்டு போக வாயுவை வெளியே விடாம பிராணனை இதுக்கப்புறம் வீணடிக்க கூடாதுராப்பா. சே, இறைவனை நம்ம எவ்வளவு வீணடிச்சிட்டோம். தேவையில்லாததெல்லாம் நினைச்சு தேவையில்லாத விஷயங்கள்லாம் காத்த செலவு பண்ணி இப்படி நான் என் பிராணனை வாங்காத, என் பிராணனை வாங்காதன்னு சொல்றாங்கல்ல, என் உயிரை வாங்காதன்னு சொல்றாங்கல்ல, அது இதுதான். அப்ப அந்த பிராணனை எந்த இடத்துல செலுத்தணுமோ அந்த இடத்துல செலுத்தி கரெக்டா நம்ம செலவு பண்ணாம கரெக்டா அந்த இடத்துல நிறுத்தி புருவத்தில் நிறுத்தி வீணாக்காம நம்முடைய எனர்ஜி இது பண்ணி இறைவனோட இரண்டரை கலந்து நிற்கும் போது சாமி என்ன பண்ணுவாராம்? இறைவனை ஒருபோதும் அதை சிவனை மறந்து நம்ம இருக்க மாட்டோமா? எப்படி சிவனை மறந்து இருக்க? புறப்பட்டு போகான் பெருந்தகையானே. இப்படி உணர்ந்தவங்களே யார் தன்னுடைய பிராணனை உணர்ந்துட்டானோ அவனை ஒருபோதும் சிவன் கை விட்டதில்லை. பரவாயில்ல, குழந்தை நான் வந்து போறதை உணர்ந்துருச்சு. இதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணக்கூடாது? அப்ப பிராணனை ஒழுங்கா மேலையும் கீழே செலுத்தி ஆடாம அசையாம அங்க நின்னுக்கும் போது தானவனா நின்னு அவனுடைய பதத்தையே தரான். சிவபதம் அளித்த செல்வமே. என்ன பதம்? சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே, இம்மையில் உன்னை சிக்கன பிடித்தேன், எங்க எழுந்து அருளுவது இனியே. அப்ப சிவபதத்தையே தரானா, அவன் தன்னையே தரானா. யாரு? பிராணன் அறிஞ்சவங்களுக்கு, பிராணாயாமம் தெரிஞ்சவங்களுக்கு, பிரத்யாகாரம் பயிற்சி செய்யறவங்களுக்கு என்ன தரானா? தன்னையே தரானா. இது எவ்வளவு ஒரு அதிசயம். அதுதான் புறப்பட்டு போகான்
அப்படின்னா வெளியில வீணா போகாத அவங்க யோகியா மாறுறாங்களாம். அப்போ புறப்பட்டு உள் நின்று உள்ளம் அங்கே புறப்பட்டு போகான் பெருந்தகையானே அவங்கள யோகின்றாங்க. ஏன் யோகின்ற பட்டம் கிடைக்குது இப்ப நம்மளுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். யோகம்னா என்ன? இரண்டரை கலத்தல். எதோட கலக்கிறோம் நம்ம? கலங்கம் உள்ளதிலிருந்து கலங்கிய நிலையிலிருந்து கலங்கமில்லாத இடத்துக்கு நம்ம போயிட்டோம். அப்ப கலங்கமில்லாத இடத்துக்கு போனவங்க சுத்தமான தண்ணி ஒரே சாக்கடையா இருக்குதுங்க. ஏரி தண்ணி இருக்கு. ஐயோ கச்ச 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 கச்சன்னு இருக்குது. ஐயோ இதையா குடிக்கணும் நம்ப அப்படின்னு முதல்ல மூஞ்சி சுடிக்கிறீங்க. அப்போ அந்த தண்ணியில இருக்கிற அழுக்கெல்லாம் நம்ம நீக்கிறோம். ஆணவம் என்ற அழுக்கையும், கண்மம் என்ற நீக்கியும், மாயை என்ற அழுக்கையும் நம்ம நீக்கிட்ட பிறகு சுத்தமான தண்ணி கிடைக்குது. அப்ப சுத்தமான தண்ணி கிடைச்ச பிறகு நீங்க என்ன பண்ணுவீங்க? விடுவீங்களா? விட மாட்டீங்கல்ல? அதுதான் சாமி. அதான் பிராணன். அப்ப அந்த சுத்தமான இடத்த புடிச்ச பிறகு அத விட்டு நீங்கவே மாட்டீங்க. அதான் யோகின்றது என்னன்னா, கலங்கம் உள்ளதிலிருந்து கலங்கமில்லாத அந்த தண்ணிய கண்டுபிடிச்ச பிறகு, அந்த பிராணன கண்டுபிடிச்ச பிறகு அத வீணாக்க மாட்டான். அப்படி வீணாக்காம பயிற்சி செய்றவனுக்கு சாமி 2 கலந்துருவாரு. அப்படி கலந்தபோது சிவன் மறக்கும் நிலை நமக்கு ஒருபோதும் உண்டாகாதுன்றது தான் அந்த 9வது பாட்டு. புரிஞ்சுப்பீங்கன்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா நிச்சயம் அழைச்சு என்ன கூப்பிடுங்க. அந்த கலங்கமுள்ள இடத்திலிருந்து கலங்கமில்லாத இடத்துக்கு நம்ம எப்படி பயணிக்கிறது? நம்ம நெறைய பேசுவோம். சிவாய நம திருச்சிற்றம்பலம். 10வது பாட்டு வாங்க. 10வது பாட்டு. யார் வரீங்க? அடுத்து. படிக்கட்டுங்களா? நமச்சிவாய ஐயா. திருச்சிற்றம்பலம். யார் வரீங்க? ஒவ்வொருத்தரா வாங்க. ஒவ்வொருத்தரா வாங்க. இங்க வந்து தொகுப்பாளர் இல்ல. எடுத்து சொல்றது யாரா வாலண்டியர் இல்ல. வாலண்டியர் வந்து ஐயா நான் பாத்துக்கிறேன்னு சொல்றது கூட இங்க நாதி இல்லாம இருக்கிறேன் நானு. அதுல ஒவ்வொருத்தரா வாங்க. இறைச்சல் இல்லாம போதும். பாலசுந்தர ஐயா படிச்சிட்டீங்களா? போதும். நன்றி. வாங்க. ரேவதி அம்மா வாங்க. ஐயா படிக்கிறேன் ஐயா. படிங்க. சிற்றம்பலம் சிவாய நமக்கு. அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் திருவடி வணக்கம் ஐயா. குறிப்பினின் ஐயா. குறிப்பினின் உள்ளே குவலயம் தோன்றும், குறிப்பினின் உள்ளே குவலயம் தோன்றும், வெறிப்புருள் நீங்கி விகிதனை நாடும், சிறப்புரு சிந்தையை சிக்கென்று உணரில் அரிப்புரு காட்சி அமரருமாமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. சிவாஜி. நன்றி. அற்புதம். ஒரு வருஷத்துக்கு ஒரு பாட்டுன்னா ஒரு பாட்டே நம்மள எப்படி ஆக்கிடுச்சு சிவபெருமானே. ஆமா, உணர்ந்து அனுபவபூர்வமா அதை சொல்லும் போது நிச்சயம் அந்த இடத்துக்கு எல்லாரும் வரணும் தான் ஆசைப்படுறேன். எல்லாருக்கும் ஏமம் கிடைக்கணும், எல்லாருக்கும் நியமம் கிடைக்கணும், எல்லாருக்குமே ஆசனம் கிடைக்கணும், எல்லாருக்கும் பிராணாயாமம் கிடைக்கணும். இது உள்ள வந்தவங்க எல்லாருமே அந்த சீன்ற பொருளை சிகாரத்தை உணரணும். அதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் பிரயத்தனப்படுறது. ஒரு அணு அளவு கூட எனக்கு சூழ்நிலை கிடையாது. காரணம் என்னன்னா வர்றவங்க எல்லாரும் தேற மாட்டாங்களா? வர்றவங்க எல்லாரும் இதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். உண்மையை உணர மாட்டாங்களா? வெறும் திரும்ப முற்றுவதலோட போயிடக்கூடாது. அடுத்த லெவலுக்கு வரணும் இல்லையா? சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து அடுத்த லெவலுக்கு வர மாட்டாங்களா? ஏமத்துக்கு வர மாட்டாங்களா? நியமத்துக்கு வர மாட்டாங்களா? ஆசனத்துக்கு வர மாட்டாங்களா? பிராணாயாமத்துக்கு வர மாட்டாங்களா? பிரத்யாகாரத்துக்கு வர மாட்டாங்களான்ற ஏக்கம் எனக்கு ரொம்ப நாள் ஏக்கம் இருந்தது. அது அப்படியே இல்லாம அடியார்கள் சிகாரத்துக்கு வர்றவங்க எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்சிருக்கணும். உண்மையான சிவனடியாராக அந்த உண்மையான பதத்தை அடையணும்னு தான் அடியனுடைய பெரும் ஏக்கம். அந்த ஏக்கத்தை இன்னைக்கு எனக்கு சிவபெருமான் கொடுத்திருக்கிறார். அதுதான் நான் பகிரங்கமா உங்களுக்கு சொல்றேன். பிரத்யாகாரத்துல இந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். திறமையாதன வெளியிட்டு அந்த பொழிப்புரையை பார்ப்போம். சிவாயனம். பிரத்யாகாரத்தை இந்த சொல்ல பார்த்து பயந்துராதீங்க. சில சொல்கள் நம்மள பயமுறுத்தும். ஐயோ இது இன்னும் நம்மளுக்கு பெரிய பெரிய சொல்லா இருக்கும் பொழுது இதெல்லாம் என்னவா இருக்கும்ன்ற பயந்துராதீங்க. இந்த சொல்லு எல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. ரொம்ப எளிமையா சொல்றேன். இயமம்ன்றது ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறது, நேமம்ன்றது தொடர்ந்து கடைபிடிக்கிறது, ஆசனன்றது இறைவனை உங்களுக்குள்ள உணர்ந்தது, பிராணாயாமன்றது மூச்சு தான் இறைவன் நீங்க உணர்ந்துடுது, பிரத்யாகாரன்றது அந்த மூச்சை செலவு செய்யாம வீணாக்காம கடைபிடிக்கிறது தான் பிரத்யாகாரம். எவ்வளவு தமிழ்ல அழகா சொல்லிட்டேன் பாத்தீங்களா? இந்த பூதாகாரமான விஷயத்த நீங்க என்ன நினைப்பீங்க? ஓ இதெல்லாம் பெரிய பெரிய சொல்லா இருக்கும் பொழுது இதெல்லாம் நம்மளுக்கு வாழ்நாள்ல கடைபிடிக்க முடியுமா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ரொம்ப எளிமையா அழகா புட்டு உங்களுக்கு என்ன பண்றேன்? ஊட்டி விடுறேன். சரி, இந்த பாட்டை நம்ம பார்க்கலாம். பிரத்யாகாரத்தை மனப்பயிற்சி அளவில் செய்தால் கால வரையறை இடைவரைகள் இன்றி எல்லாவற்றையும் ஒருங்கே உணரத்தக்க யோக காட்சியை பெறுதலே அதற்கு பயனாய் முடியும். அதனை அஞ்ஞான இருள் நீங்கி இறைவனை உணரும் கருத்தோடு செய்யின் தான் இறைவனை உணர்தலே அன்றி பிறரையும் உணரச் செய்கின்ற கடவுள் தன்மையும் உடையனவாகலாம். பாருங்க, சிவருமான சிவசிவா. பிரத்யாகாரத்தினுடைய அடுத்த பலன் பாருங்களேன். இந்த பாட்டை எப்படிங்க அவ்வளவு சுலபமா கடந்துட்டு போக முடியும்?
எப்படி கலங்கமுள்ள இடத்துல இருந்து கலங்கமில்லாத இடத்த நீங்க அந்த கண்டுபிடிச்சு உள்ள ஒன்றிட்டீங்களோ, அப்ப நீங்க உங்கள உணர்ந்துறீங்க. எப்போ நீங்க உங்கள உணர்ந்துறீங்களோ, அப்பவே பிறரையும் நீங்க உணர்றீங்க. நான் அடிக்கடி இந்த கீழ நிட்டு நம்ம 9:50க்கு ஒரு நிகழ்ச்சியில சொல்லுவேன். எப்போ நீங்க உங்கள உணர்றீங்களோ, அப்பவே நீங்க எதிராளி ஈஸியா உணர்ந்துடலாம். நம்ம ஸ்கேன் பண்ணணும்னு அவசியமே இல்ல. உங்க உயிர நீங்க தெரிஞ்சுக்கும்போது, மத்த உயிர்கள உலகத்துல இருக்க 84,00,000 யோனி பேதம் அத்தன உயிரினுடைய தாத்பரியமும் உங்க உங்க உயிரறிவுல கிடைச்சிரும். யார் என்ன பேச வராங்க? யார் என்ன சொல்ல வராங்க? அப்பன்னா அந்த அளவுக்கு ஆற்றல் எங்க இருக்குது? இதுதாங்க ரகசியம். அப்போ குறிப்பினில் உள்ளே குவலயம் தோன்றும் வெறுப்பினில் வெறுப்பிருள் நீங்கி விகிர்த்தனை நாடும். அதாவது வெறுப்பிருள்னா, இந்த உலகமாகிய மாயையிலிருந்து நிலையில்லாத பொருள்களிலிருந்து நீங்க விடுபட்டு, மகா மாயோன்னு சொல்லக்கூடிய விஷ்ணு கிட்ட இருந்து விடைபெறணும். நாராயணன் வழி விட்டா தான் யார பார்க்க முடியும்? நாராயணன் வழி விட்டா அவன் நந்தி. கார் இருள் அவன். மேகம் வரணும். சூரியனையே மறைச்சிருவான். 2 செகண்ட்ல மறைச்சு என்ன பண்றான்? அவ்வளவுதான் இருள் சூழ்ந்துரும். அதுக்கு விட்டுணும்னு பேரு. மகா விட்டுணும்னு பேரு. அதான் அதான் அப்பனை நந்தி யார அமுதனை ஒப்பிலி வல்லலை ஊழி முதல்வனை எப்பரிசா என வேத்து அவங்ககிட்ட கேட்கணும். அப்பா எனக்கு வழிவிடுன்னு. வழிவிடு நந்தி. தடையா இருக்குதுல்ல. நந்தி மாதிரி குறுக்கள் நிக்காதுன்றாங்கல்ல. அப்ப இறைவனுக்கு நமக்கு தடையா இருக்குது எது? அந்த புருவ மத்தியில அவர் தான் தடையா இருக்கிறார். அதான் அதிகார நந்தி. அந்த அதிகார நந்தியை வேண்டணும். அப்பா அந்த மனசை நம்ம போற்றணும். அதான் நாராயண வழிபாடுன்னுவாங்க. புரியுதா? அந்த நந்தியை நம்ம வழிபாடு செஞ்சோம்னா அந்த நந்தி நம்மளுக்கு அதிகாரம் அது நமக்கு வழிகாட்டு என்ன பண்ணுவாரு? ஏன்னா கைலாயத்தை காக்குறாரு இல்லையா? காக்கும் தொழில் எடுத்துக்கிறார் இல்லையா? சடையா எனுமால் சரண்ய எனுமால். அப்ப அந்த மனம் ஆகிய நந்தி இருள் அந்த இருள் என்ன பண்றோம்? நீங்கி வெளியே போறோம். இல்லைன்னா அந்த ஆளுகிட்ட மாட்டிக்கும் நம்ம. நாராயணங்கள்ல மாட்டிக்கும். அவன் இருட்டை காமிச்சு என்ன பண்றான்? மயக்கம் அவனுக்கு பிறவி காமிச்சு அவன் பிறவி காட்டி மாயங்காட்டி பிறவி காட்டி அப்படி சொல்லிட்டு சுந்தர சொல்லுவார்ல ஒரு பாட்டுல சொல்ல மீளா ஆடிமை என்ற பாட்டுல வரும். மாயம் காட்டி பிறவி காட்டி மாயம் காட்டி பிறவி காட்டி. அப்படின்னா விஷ்ணு வச்சு என்ன பண்ணுவார் சாமி? மாயம் காட்டி பிறவி காமிச்சிருவார். உனக்கு அது வாக்குறது வாக்குறது அந்த இதெல்லாம் மாட்டிக்க கூடாது. நம்ம பிரத்யாகாரத்தை யார் பயிற்சி செய்யறாங்களோ அவங்க எல்லாம் சல்யூட் அடிப்பாரு விஷ்ணு. அப்பாடி இவனை ஒண்ணும் பண்ண முடியாது. இவன் மூச்சு பயிற்சியை பிடிச்சிட்டான். இவன் உண்மையான இடத்த நம்ம கரெக்டா பிரத்யாகாரத்துல மனப்பயிற்சிக்கு வந்துட்டான். அஞ்சான இருள் என்ன பண்ணிடுமா? தன்னால நீங்க நிடுமா. அதுக்கப்புறம் சிந்தையை அங்க நிறுத்தும் போது அற்புத காட்சி கிடைக்குமா. அந்த அற்புத காட்சி கிடைச்ச பிறகு உயிர் அறிவுல எல்லா உயிரையும் உணரக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். தான் தெரிஞ்சுக்கிறது இல்லாம பிறரையும் உணரச் செய்கின்ற கடவுள் தன்மையும் உடையனவாக்கலாம். உடையனவ ஆகலாம்னு பொழிப்புரையில சொல்றாங்க. அப்ப அரிப்புரு காட்சி அமரனும் ஆமே. அப்ப அமரன்னா அழியாத தன்மையை நாம் அடையலாம். எவ்வளவு பெரிய உண்மை பாருங்களேன். அப்ப சாகாத கலைய வள்ளலார் சொல்ல வந்திருக்கிறாரு. பெரிய பெரிய ஞானிகள் என்ன பண்ணிருக்காங்க? நீங்க மரணமில்லா பெருவாழ்வுக்கு வேணுமா? மரணமில்லா பெருவாழ்வு வேணுமா? மரணமில்லா அப்ப இது என்ன மரணமில்லா பெருவாழ்வு? அப்ப உண்மையிலேயே அந்த சிவபெருமான தொட்டம்னா மரணமில்லா பெருவாழ்வு நிச்சயம் அடையலாம். அப்ப பிரத்யாகாரம் நமக்கு சொல்ல வர்றது என்னன்னா, இந்த இறைவனை உணரும் கருத்தோடு செய்யின் தான் இறைவனை உணர்ந்தலே அன்றி பிறரையும் உணரச் செய்கின்ற கடவுள் தன்மையும் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். உண்மையிலேயே நமக்கு அந்த மரணமில்லா பெருவாழ்வு நிச்சயம் கிடைக்கும். ஆனா இந்த உலக தோற்றத்தை வச்சு நம்ம நினைக்க வேண்டாம். அந்த உண்மையான பொருளை நம்ம அடைஞ்சுக்கலாம். சரியா? சிவபெருமானே சிவசிவா குறிப்பினில் உள்ளே குவலயம் தோன்றும். நிச்சயம் உள்ள அந்த உலகம் தோன்றும். நீங்க உங்களை உயிரறிவு வந்த பிறகு எவ்வுயிர் தம்முயிர் போல் நீங்க பாவிக்க ஆரம்பிச்சிருவீங்க. உயிரறிவு நிச்சயம் வரும். ஆனா ஆணவ அறிவு வரும், கண்ம அறிவு வரும், மாயை அறிவு வரும். இது 3த்தையும் கடந்த பிறகுதான் உயிரறிவு வரும். உயிரறிவு வந்த பிறகுதான் எல்லா உயிரையும் நீங்க சமமா பார்ப்பீங்க. ச்சே நம்மளுக்கு பசிக்கிற மாதிரி தான் அவளுக்கு பசிக்க போகுது. ஆமா. இந்த உண்மையை தெரிஞ்ச பிறகு நீங்க கடவுள் தன்மையை அடையலாம் அப்படின்றத இந்த 10வது பாட்டு சொல்லுதுங்க. இதெல்லாம் பிரத்யாகாரத்துல நடக்கக்கூடிய வேதி வினை. நம்ம நம்ம உடம்புக்குள்ள நடக்கிறது. பிராணாயாமத்துக்கு அப்புறம் நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற பெருந்தன்மை மாற்றங்கள். எப்படி இருந்தனா? எப்படி மாட்டேன்? பாருப்பா காலேஜ்ல படிக்கும்போது ஒரு மாதிரி இருந்தான். எப்ப இவன் பாரு சாமியார் ஆயிட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பக்குவப்படுத்தி சாமி இவ்வளோ பயிற்சி தேடல். அந்த தேடலை கொண்டாந்து விட்டு அவரை பக்குவப்படுத்தி நிலை கொண்டாடுறதுன்னு சாதாரண விஷயமா? ஆமா. நீங்க என் கூட படிச்சவங்க எல்லாரும் உலகத்தை தேடினாங்க. அடியேன் மட்டும் தான் திருவடியை தேடினேன். திருவடி தேடினதால இந்த விளைவு நமக்கு இவ்வளவு பெரிய ஞானம் கிடைச்சது. அவங்க உலகத்தை தேடினாங்க. 4, 3, 5 அதாவது 3 பசங்களை பெத்தாங்க. பெரிய பெரிய வீடு கட்டினாங்க. லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. இது அவங்க உலகத்தை தேடினாங்க. நான் திருவடி தேடினேன். அப்ப என் கூட படிச்சவங்க எல்லாருமே உலகத்தை தேடினாங்க. அடியேன் திருவடி தேடினேன். திருவடி தேடினதுனால தான் உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். நானும் உலகத்தை தேடினவனா உங்ககிட்ட பேச முடியுமா? பேசியிருக்க முடியாதுல்ல. நானும் ரூ. 1,00,000 சம்பளம் வாங்கிக்கணும், 2,00,000 சம்பளம் வாங்கிக்கணும். யாருன்னா எங்கன்னா கிளாஸ் எடுப்பாங்களா? ஒரு சம்மர்ல போய் சம்மர் கிளாஸ் எடுக்கிறாங்களா? போய் ஜாலியா காசை கட்டணுமா? உட்காந்து யோகா சொல்லி தருவாங்க. நானும் அண்ணாந்து வாயில ஈ நோடிதா இல்லையான்னு உட்காந்து ஆமாங்க ஆமாங்கன்னு கேட்டுன்னு உட்காந்துருப்பேன்.
அப்படி இல்ல. ஓட்டப்பந்தயத்துல இருந்து நான் தப்பி ஓடுனேன். தப்பி ஓடி போய் உண்மையிலே திருவடி எது? ஏன் உலகத்துல நமக்கு சாத்தியம் இல்லையா? ஏன் நாம பிராமணன் ஆக முடியாதா? நமக்கு அந்த வாய்ப்பு இல்லையா? நம்மள ஏன் ஓரம் கட்டுறாங்க? ஏன் நமக்கு வாய்க்காதா? நம்ம ஏன் பூஜை பண்ணக்கூடாது? நம்ம ஏன் தொட்டு பூஜை பண்ணக்கூடாது? நமக்கு ஏன் அது வாய்க்காதா? இந்த தேடல் தான் ஒரு மனுஷன தன்னை அறிதற்கு பெரிய வித்துக்கோலா இருந்தது. சிவபெருமானுடைய பெரும் கருணையினால இந்த 10வது பாட்டோட நம்ம இன்னும் ஒரு பாட்டு பாடிடலாமா? ஐயா அடியே அந்த பாட்டு பாடிட்டுங்களா? கடைசி பாட்டு. பாடுங்க. கடைசி பாட்டு பாடுங்க. இன்னும் ஒரு பாட்டு தான் இருக்கா? அது கடைசி இல்லையா? கடைசி குறிப்பினில் உள்ளே அதான் நினைக்கிறேன் கடைசி. அதான் சரிங்க. படிங்கய்யா. படிங்க 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 படிங்க. திருச்சிற்றம்பலம். உறுப்பினின் உள்ளே குவலயம் தோன்றும், உறுப்பினின் உள்ளே குவலயம் தோன்றும், வெறுப்பொருள் நீங்கி விகுதனை நாடும், வெறுப்பொருள் நீங்கி விகுதனை நாடும், சிறப்பொருள் சிந்தையை சிக்கன்ற நூறில், சிறப்பொருள் சிந்தையை சிக்கன்ற நூறில், அரிப்புரு காட்சி அமரருமாமே, அரிப்புரு காட்சி அமரருமாமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அற்புதம் 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 அற்புதம். இப்போ பிராணாயாமம் பயிற்சி செய்யணும்னா என்ன பலன் கிடைக்கும், பிரத்யாகாரத்தினால என்ன பலன் கிடைக்கும்னு திருமந்திரத்துல திருமூல நாயனா நமக்கு சொல்லிட்டாரு. அப்போ 4-10க்கு வர்றவங்களுக்கு எல்லாம் இதுக்கப்புறம் நீங்க வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. ஆமா. ஓ 4-10க்கு இதுக்கு தானா? சே, இந்த உண்மை தெரியாதனால நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஆஹா, இந்த உண்மை புரியாம நம்ம வீண் பண்ணிட்டோமே. இப்ப என்ன பண்ணுவீங்க? உண்மை தெரிஞ்சு போச்சு இல்ல, ஆடாம அசையாம கப்பு சிப்புன்னு வந்து உட்கார ஆரம்பிங்க. நேரத்தை வீணாக்க மாட்டீங்க, பிராணனை வீணாக்க மாட்டீங்க, நேரத்தை வீணாக்க மாட்டீங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பூஜை அறையில பூஜை பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு துணியை போட்டு தர்பபில்லு பாயெல்லாம் போட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? அழகா உட்காந்து தவத்துல ஈடுபட ஆரம்பிச்சிருங்க. இதுதான் அந்த ரகசியம். இந்த உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா காலத்தையும் நேரத்தையும் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? வீணாக்கவே மாட்டீங்க. இதுதான் பெருங்கருணை. அந்த பெருங்கருணையினால நம்ம என்ன பண்ண போறோம்? சாமியினுடைய பெரும் கருணையினால நம்ம என்ன பண்ண, நேரத்தை வீணாக்காம அழகா உட்காந்து தவத்துல உட்கார ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய செயல்பாடுகள்லாம் மாறிடும். எப்ப நீங்க உணர்ந்துட்டீங்களோ, எப்ப நீங்க உங்களை உணர்ந்துட்டீங்களோ அப்பவே நீங்க பிராணனை வீண் பண்ண மாட்டீங்க, நேரத்தை வீண் பண்ண மாட்டீங்க. அந்த புருவ மத்தியில நின்னு லயிச்சு அந்த பேரொளியை நிச்சயம் நீங்க பார்க்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும்னு சொல்லி இந்த பாடலோட நிறைவு செஞ்சுக்கலாம். எல்லாரும் பாட முடியலேன்ற வருத்தம் வேண்டாம். செவி அந்த காதால கேட்டு அடியனை தொடர்பு கொண்டு அடுத்த நிலைக்கு நம்ம எப்படிங்க ஐயா போறதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயம் நீங்க என் கூட பயணிக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா எனக்கு என்ன வந்தது, நம்ம அப்படியே பாடிட்டு கடந்துட்டு போறேன்னு சொன்னா ஒரு வேடிக்கை மனிதரை போல நீங்க வாழ்ந்துட்டீங்கன்னா இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு ஆசைப்படுறோம். இந்த உத்தமமான பிராணாயாமத்தை தெரிஞ்சுங்க. நீங்களும் அந்த கலங்கமுள்ள இடத்துல இருந்து அந்த கலங்கமில்லாத இடத்துக்கு போகணுன்றதுதான் அடியனுடைய பெரிய விருப்பம். நிச்சயம் அந்த இடத்துக்கு நீங்க வருவீங்கன்னு நான் நம்புறேன். அதனாலதான் நான் உங்களுக்கு ஷூரிட்டி வேற தரேன். ஆமா, இதை விட பெரிய விஷயம் என்ன? உங்களுக்கு கிடைச்சிருக்கிறேன் நான். என்னை பயன்படுத்திக்கங்க. அடியேன்னு பயன்படுத்திக்கங்க. ஏன்னா இந்த பாட்டுக்கு உண்டான மொத்த பொருளை நான் வச்சிருக்கிறேன். சரக்கு வச்சிருக்கிறேன். வாங்கிக்கின்றதான் என்னுடைய சரக்கு வச்சிருக்கிறேன். இல்லாமையே நான் தைரியமா பேசுறேன். சரி, நான் ஒரு மேம்போக்கான மனிதர்னு வச்சுங்களேன். இது ஏட்டுக்கல்வி தான் நான் வச்சிருக்கிறேன். அப்படின்னா என்ன ஆயிடும்? ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவுமா? இல்ல. வச்சிருக்கிறதுனால தான் பகிரங்கமா சொல்றேன். அதனால என் மனசு துடிக்குது. அப்ப நீங்க கேட்க மாட்டீங்களா? இதை கத்துக்க மாட்டீங்களா? நீங்க 2.5 கலக்க மாட்டீங்களான்ற அந்த ஆதங்கத்துல தான் இந்த நிகழ்ச்சியை சாமி நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாங்க. பெரும் கருணையினால பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லி எப்பொழுதும் போல இன்னைக்கு நம்ம திருவருள் கருணையினால வாழ்த்து பாடி நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சிடலாம். சரியா? நன்றிங்க சிவபெருமானே. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை வழங்கிய சிகாரம் சைவநெறி பாடசாலை என்ற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை நாம் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களை பொன்னா திருவடிகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக வாழ்த்து. திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணின் நல்லத்துரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே
எம்பெருமான் அருள் தரும் ஏலவார் குழலியுடனாகிய கச்சி ஏகம்பனுடைய திருவருள் கருணையும் கடாட்சமும் பரிபூரணமாக நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்துணை பேருக்கும் நிறைவாக கிடைப்பதாக ஆறிரு தடந்தோல் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்முகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, உறைவிலாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். மீண்டும் ஒருமுறை நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு திருவடி பணிதல், இந்த பிரத்யாகாரத்தினுடைய முழு சாராம்சமாக இருக்கக்கூடிய பிராணாயாமத்தினுடைய திருமந்திரத்தை ஒட்டி மிகப்பெரிய அற்புதமான நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. காலத்தை வீணாக்காமல் 6 மணிக்கு காலையில் 4:10 விடியற் காலையில் 4:10 5:10 வரைக்கும் திருவடி பணிதல் நிகழ்ச்சி இருக்கிறது. அதை தவற விட்டவர்கள் மாலை 6 மணிக்கு இந்த இரவு பொழுதை ஒரு அற்புதமான பொழுதாக மாற்றுவதற்கு மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் திருவடி பணிதல் என்ற நிகழ்ச்சி இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் இந்த ஏமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் சித்திக்க அடியார் பெருமக்கள் வந்து கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டு, இரவு 8 மணிக்கும் பிறகு 9:50க்கும் உள்ள சிறப்பு நிகழ்ச்சியிலும் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கூறி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். திருச்சிற்றம்பலம்.